இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 136வது இணைய வழி நிகழ்வு. உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து நேரடி நிகழ்வின் மூலமாகவும் இணைய வழி நிகழ்வின் மூலமாகவும் அவர்களுக்கு மேடை ஏற்றி அவர்களுக்கு விருதளித்து சிறப்பித்து வருகிறது உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த இணைய வழி நிகழ்வும். இந்த இணைய வழி நிகழ்வு புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ஒரு சிறப்பு கவியரங்கம், மகிழ்வாய் மலர்வாய் என்ற தலைப்பில் தற்போது நம்முடைய நிகழ்வினை நமது ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். செந்தில்குமார், வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் 8 திக்கிலும் இருக்கும் கவிஞர்களை அணி திரட்டி தமிழுக்கு பணி செய்ய வைப்பதே தலையாய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு அழைப்பு எடுத்து நூல்கள் எழுதி பல நூல்களை எழுதி மேடையேற்றி அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிறுவனர் வெண்பா பாக்கியலட்சுமி அம்மையார் அவர்கள் அயராது பாடுபட்டு தமிழை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தமிழ் அறிஞர்களையும் உயர்த்தி பிடிப்பதே அவர்களுடைய தலையாய நோக்கம். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இப்பொழுது ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் தலைவர் ஐயா மரிய டக்ளஸ் அவர்கள் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர். அவர்கள் தோளோடு தோள் கொடுத்து தமிழை உயர்த்தி விடுக்க அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ் மகன் இளங்கோ கௌரவ தலைவர் ஐயா அவர்களும் மிகச்சிறப்பாக ஒத்துழைப்பினை நல்கி தமிழுக்கு அணி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் பணி செய்து. பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மகளிரணி தலைவர் செயலாளர் ஸ்ரீதேவி அம்மையார் உட்பட இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்து எங்களுக்கு மேலும் எங்களை பணி செய்ய தூண்டி கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களின் செயல்பாடு பாராட்டத்தகுந்தது. அவர்களை பற்றி நான் பின்வரும் காலத்தில் குறிப்பிடுகிறேன். மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர், ஒரு மத்திய அரசு பணியில் இராணுவ அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அவருடைய பணியாற்றிய துறை வேண்டுமானால் கரடுமுரடாக இராணுவம் அப்படி இருக்கலாம். ஆனால் அவர் கல்லுக்குள் ஈரம் இருக்கிற மாதிரி அவருடைய மனது பூவை விட மென்மையானது. தமிழ் அப்படி என்றாலே தன்னுடைய எல்லாவற்றையும் அதற்காக தியாகம் செய்யும் தயாள குணம் படைத்தவர். தமிழ் மீது பெரிய காதல் கொண்டவர். அதனால்தான் ஒவ்வொரு திங்கள் 2 முறை அல்லது 1 முறை முயற்சி செய்து 2 முறையும் நடத்தி விடுகிறார் சில சமயம். இந்த மாதிரி இணைய வழியின் மூலமாக கவிஞர்களை திரட்டி மாபெரும் அந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஐயா அவர்களுடைய ஆணையின்படி நான் உங்களுடைய காலத்தை கணக்கிடும் பணி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 3 நிமிடத்திற்குள் நீங்கள் உங்களுடைய கவிதையினை முடித்து விட வேண்டும். அந்த 3 நிமிடம் முடிந்து நீங்கள் தொடரும் பட்சத்தில் நான் இடையிட்டு ஐயா உங்களுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொல்லுவேன். தயவு செய்து அதை நீங்கள் அந்த காலத்தை உரிய நேரத்தில் முடித்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் உங்கள் அனைவரையும் அழைத்து பேச வாய்ப்பளிப்பார்கள். பின்னூட்டம் தந்து உங்களை மட்டற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் ஒரு முறை இனிய தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்வாய் மலர்வாய் என்ற தலைப்பிலான கவியரங்கம் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக இந்த தலைப்பை நாம் அளித்திருக்கிறோம். கவியரங்கம் என்று சொன்ன உடனே நம் மனதுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி வருவது இயல்பான ஒரு விஷயம்தான் அது. போன முறை நாம் கவி வழி குரல் மொழி என்ற ஒரு கவியரங்கினை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தோம். அதில் குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் அதிகபட்ச கவிஞர்கள் அந்த கவியரங்கில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நமது வலையொலி பக்கம் யூடியூபில் அதிக பார்வையாளர்களை பெற்ற ஒரு காணொலியாகவும் அது இருந்தது. அதை சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அத்தோடு நன்றி. அடுத்தது அதனோடு சேர்ந்து ஒரு வேண்டுகோளையும் உங்கள் அனைவருக்கும் வைக்கிறேன். என்னன்னா, நம்முடைய வலையொலி பக்கத்திற்கு நீங்கள் சந்தாதாரர்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
செய்து நம்முடைய நிகழ்வினை நீங்கள் கவி பாடும் இந்த நிகழ்வினையும் அதில் காணலாம். உங்கள் நண்பர்களுக்கும் அதை சொல்லி பார்க்க செய்யுங்கள். மிக்க நன்றி. இப்பொழுது கவிதைக்கு வருவோம். கவிதை என்றாலே அது தமிழர்களுக்கு நாம் சொன்னது மாதிரி ஒரு உணர்வில் ஊறிய ஒரு உணர்வு என்பது கவிதை தான். ஏனென்றால் கவிதை என்பது தமிழர்களின் ஒரு தொன்மையான கலை வடிவமாக இருக்கின்றது. தமிழ் மொழி ஒரு சொல்வளம் பொருள்வளம் நிறைந்த ஒரு கவித்துவமான மொழி. அதனை தாய்மொழியாக கொண்டதனால் தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு கவித்தன்மை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் கவிதை என்பது இன்று ஒரு பெரிய ஒரு ஊடகமாக ஒரு கொண்டாடப்படும் ஒரு கலையாக தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பராமாயணத்தில் ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இருப்பினும் இந்த தருணத்தில் அதை சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு கவிதை என்பது ஒரு நதியை போல இருக்க வேண்டும் என்று இந்த கோதாவரி நதியோடு ஒப்பிட்டு ஒரு பாடலை கம்பராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறார். புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவி அகத்துறைகள் தாங்கி ஐந்தினை தெரியலாவி சவி உரத்தெளிந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவி என கிடந்த கோதாவரினை வீரர் கண்டார் என்று சொல்கிறார்கள். இதுல ரொம்ப ரொம்ப அழுத்தமாக நான் அந்த அர்த்தத்துக்குள் செல்லவில்லை. ரொம்ப அழகாக என்ன என்றால், புவிக்கு அணியாக இருப்பது இந்த பூமிக்கு அணியாக இருப்பது ஆறு. அதே போல பூமியில் இருக்கிற மக்களுக்கு மொழிக்கு அணியாக இருப்பது கவிதை. ஆன்ற பொருள் தந்து என்பது கல்வி, செல்வம், வீடு, பொருள் என்ற பொருட்களை சார்ந்த பொருளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல அகத்துறைகளை தாங்கி என்று சொல்கிறார். அகத்துறை என்பது ஆற்றின் துறைகள் நமக்கு தெரியும். அது மாதிரி அந்த துறைகள் ஆற்றை அந்த துறைகளை ஆறு கடந்து சென்று விட்டால் அது வெள்ளமாகிவிடும். அந்த கட்டுப்பாடுகளை தாங்கி இருக்கும். அதே போல கவிதையும் அகத்துறை இலக்கணத்தை ஏற்று அதற்குள் இருக்க வேண்டும். ஐந்தினை நெறி அளாவி என்று சொல்கிறார். ஐந்தினை அதாவது குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை என்ற ஐந்திணைகளுடைய அறங்களை பற்றி அது சொல்வதாக இருக்க வேண்டும் என்பதும், அதே போல் நதி என்பது ஐந்திணை சார்ந்த மக்களையும் காக்குமாறு இருக்க வேண்டும் என்பதும், சவி உற தெளிந்து அது சொல்லும் பொருள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்றும், தன் என்றும் ஒழுக்கம் தழுவி அது ஒழுக்கத்தை இதை போன்ற ஒழுக்கங்களை உடையதாக ஒரு கவி இருக்க வேண்டும். சான்றோரின் கவி இருக்க வேண்டும். அதை போலவே இந்த கோதாவரி நதி இருக்கிறது என்று ஒரு அழகான ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார் கம்பராமாயணத்துல. இதுல நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது, ரொம்ப சுருக்கமா நான் சொல்லிட்டேன். நீங்க அதை நீங்க படிச்சீங்கன்னா அதனுடைய பொருள் ரொம்ப அருமையாக இருக்கும். எனவே நாம் கவியரங்குக்குள் செல்வோம். வானமளந்ததனைத்தையும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, வானம் அறிந்தது அனைத்தையும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்று பாரதியார் கூறியிருக்கிறார். வானத்தின் கீழ் இருக்கும் அனைத்தையும் அறிந்தது நமது தமிழ். வானத்தின் கீழ் எது எது வளர்ந்து வருகிறதோ அதனை போலவே தன்னை தகவமைத்துக் கொண்டு இன்றளவும் பேரிளமையாக விளங்கி வருவது தமிழ் என்று பாரதியார் ரொம்ப அருமையாக கூறியிருக்கிறார். அந்த பேரிளமை கொண்ட தமிழின் வழியாக நம்முடைய கவிதை பாட இங்கு வந்திருக்கிறோம். அந்த தமிழுக்கு நமது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கவியரங்குக்கு செல்வோம். வாருங்கள். ஐயா கவிஞர் சிவநாதன் ஐயா, வாங்க ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். வாருங்கள். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 136வது விழா இன்றைய மாலை நேரத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர், பாசமிகு தலைவர் மரிய டக்ளஸ் அவர்களுக்கும், சிறப்பு தலைவர் இளங்கோ அவர்களுக்கும், வெண்பா பாக்யலட்சுமி அம்மா அவர்களுக்கும், கடலூர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும்
என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்வாய் மலர்வாய், புத்தாண்டு பிறந்தது, புது சபதம் ஏற்பாயே, புத்தக வாசிப்பை சுவாசமாய் கொள்வாயே, மனமாசு குப்பையை எரித்தே வாழ்வாயே, மாற்றாரும் போற்றிட மதிப்பையும் உயர்த்திடுவாய். அலைபேசி அவசியமே, அளவோடு பயன்படுத்து, அன்பாய் உரையாடி அனைவரையும் ஈர்த்திடு. மரத்தை நட்டால் மழையும் பெய்திடுமே, மாபெரும் அறமது மறவாமல் செய்திடு. வறியோர்க்கு உதவி செய், வாழ்வும் இருக்குமே, வாட்டமும் நீங்கிடும், வளத்தையும் சேர்க்குமே. கல்வி பயிர் வளர்த்தால் அறிவாற்றல் பெருகுமே. கவலை உனக்கில்லை, காலமெல்லாம் வசந்தமே. ஈகையை வளர்ப்பாய், இரத்த தானம் செய்வாய், இன்பமே சூழ்ந்திடும், துன்பமும் நீங்கிடும். மாற்றுத்திறனாளிகளை மதிப்புடன் நடத்திடு, மனித நேயம் கொண்டே மாண்பாய் வாழ்ந்திடு. சமூக சேவை ஆற்றியே சரித்திரம் படைத்திடு, சாதனை திலகம் என்னும் பட்டத்தை பெற்றிடு. திருநங்கைகள் துயரத்தை துடைக்க பாடுபடு, திருக்கோயில் தெய்வத்தை தினமும் வழிபடு. மூத்தோர் சொல்லை முத்தாய் ஏற்றிடு, முதியோரை கொண்டாடி பேணி காத்திடு. அறநூலை படித்து அறிவினில் சிறந்திடு, ஆர்வமாய் திருக்குறளை அன்றாடம் படித்திடு. பெற்றோரை தெய்வமாய் போற்றி கொண்டாடு, பேராற்றல் கொண்டே பலர் போற்ற வாழ்ந்திடு. பெண்ணியம் காத்தே பெருமையும் கொள்வாய், பேரன்பின் ஊற்றாய் பாசமழை பொழிவாய். கண்தானம் செய்வாயே, களிப்பும் அடைவாயே, காலம் உன் பெயரை கல்வெட்டில் பதிக்குமே. முத்தமிழை நேசித்தே மகிழ்வாய் வாழ்ந்திடு, மலர்வாய் மலர் போல் நறுமணம் வீசியே. முத்தமிழை நேசித்தே மகிழ்வாய் வாழ்ந்திடு, மலர்வாய் மலர் போல் நறுமணம் வீசியே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. ஒரு புத்தாண்டு வாழ்த்தோடு நாம் சொல்லியிருந்தது போல புத்தாண்டுக்கு என்ன ஒரு வழிமுறைகள் நெறிமுறைகள் நாம் இந்த புத்தாண்டில் எடுக்க வேண்டும் என்பது பொதுவாக அது ஒரு பழக்கமாகவே இருக்கும். அந்த வழிமுறைகளை பற்றிய ஒரு தொகுப்பாக ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார். நம்ம என்னென்ன இந்த புத்தாண்டில் செய்ய வேண்டியது, புத்தக வாசிப்பிலிருந்து ஆரம்பித்து கைபேசியை அளவோடு பயன்படுத்த வேண்டும் என்பதிலிருந்து திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளை மதிக்க வேண்டும், திருக்குறளை படிக்க வேண்டும், கண்தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு அக்கறை உள்ள ஒரு கவிதையாக நான் நினைக்கிறேன். சிறப்புங்கய்யா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. அடுத்து செல்வி சரண்யா இருக்கீங்களா? சரண்யா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரண்யா வந்துட்டீங்களா? திருமதி ஆமா, மன்னிக்கணும் சரிங்க, நாம திருத்திறேன் வாங்கம்மா. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. மகிழ்வாய் மலர்வாய், நேற்றைய வாழ்க்கை நிறைவடைந்து போகட்டும், ஏற்றம் தரும் வாழ்வது எழிலாக நடை போடட்டுமே. மாற்றமே இல்லாத மழுங்கிய பொழுதுகளை தேற்றத்தினால் இரவிலே திங்களோடு அனுப்பிடுவோமே. அதர்மங்கள் தலை தூக்கி ஆடுவது போதுமே, நிதம் 100 குற்றங்கள் நிகழ்வதும் போதுமே. பதற்றமே இல்லாத பாராக மாறியே கதகதப்பாய் நமக்கெல்லாம் கருவறையாய் விளங்கட்டுமே. தீவினைகள் அத்தனையும் தீயிலிட்டு பொசுக்கியே கோயிலுக்குள் நடப்பதாய் குணமதை மாற்றிடு. பாவிகள் ஒழிந்த பின் பாரத மண்ணுமே, பூவிடும் மழைத்துளியும் தூய்மையில் தோற்குமே. திருமலையா இயற்கையின் சீற்றமது குறையட்டும், மனப்பான வானவில் வருடம் முழுவதும் தெரியட்டும். தனம் கோடி வந்தாலும் தன்னிலை மாறாதிருக்கட்டும், மனிதனே மகிழ்ச்சியினும் மலர்களது அலங்கரிக்கட்டும். துன்பமும் அச்சத்தையும் தூரமே விலக்கிடு, உன் இனிதான வாழ்க்கையை ஒத்திகை பார்த்திடு. துன்பத்தையும் அச்சத்தையும் தூரமே விலக்கிடு, உன் இனிதான வாழ்க்கையை ஒத்திகை பார்த்திடு. விடை கொடு புத்தாண்டே விரைந்து செல்லட்டும்,
நடைபோடும் நல்லாண்டு நானிலம் போற்றட்டும். காத்திருந்த காலமது கண்ணெதிரில் பூக்கட்டும். பூத்திருக்கும் புத்தாண்டு பூமியரையும் செழிக்கட்டும். நேற்றிருந்த கவலைகள் நெருப்பிட்டு துகளாகட்டும். மூத்தவர்கள் அருளாலே முன்னேற்றமே குவியட்டும். காருரல் வறுமையும் கார்முகில் ஆகட்டும். மாரியாய் பொய்து மண்ணில் நீர் பெருகட்டும். காருரல் வறுமையுள் கார்முகில் ஆகட்டும். மாரியாய் பொய்து மண்ணில் நீர் பெருகட்டும். இன்னல் மறந்து இனிதோறும் இன்பமாய் புன்னகையோடு வாழ்ந்திட மகிழ்வாய் மலர்வாய் புத்தாண்டே. வாய்ப்புகளுக்கு நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. அதுதான் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அருமையான ஒரு கவிதை. புத்தாண்டு எப்படி இருக்க வேண்டும், இந்த புத்தாண்டில் நமக்கு என்னென்ன நன்மைகள் விளைய வேண்டும் என்பது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதர்ம மொழியினும் பதற்றம் இன்றைய சூழல்ல அந்த பதற்றம் ஒழியணுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. எப்ப பார்த்தாலும் செய்திகளை பார்க்கும்போது ஒரு பதட்டத்தை நம்மளுக்கு கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த பதட்டம் அழிய வேண்டும், தீவினை அழிய வேண்டும். இயற்கை சீற்றம் உண்மையிலே நம்ம வருடம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு இதுதான் இயற்கை சீற்றம். அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது உண்மையிலே ஒரு நல்ல கருத்து. தனம் கோடி வளர வேண்டும். நம்முடைய பாரதியிலிருந்து வள்ளுவனிலிருந்து எல்லாம் சொல்வது 2 தான். இந்த அச்சமும் கவலையும் தான் ஒரு மனிதனை வந்து ஒரு துன்பத்துக்குள்ளாக்கக்கூடியது, அவனை சிதைக்கக்கூடியது, அவனுடைய தைரியத்தை அழிக்கக்கூடியது, அவனுடைய ஆற்றலை அழிக்கக்கூடியது. அந்த அச்சமும் கவலையும் தான். அது 2ம் நீங்க வேண்டும் என்பது உண்மையிலே முக்கியமான ஒரு ஒரு வேண்டுகோளாக அவர் வைத்திருக்கிறார். வேண்டுகோளாக இந்த புத்தாண்டுக்கு வைத்திருக்கிறார். மிகவும் சிறப்பு. அதுல ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா, நான் பார்த்தேன்னா மூத்தவர்கள் சொல் கேட்க வேண்டும். ஏன்னா எங்களை மாதிரி மூத்தவர்கள் சொல் கேட்கிறது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப குறைந்து வருகிறது. சிறப்புமா, வாழ்த்துக்கள். சரண்யா, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நீங்க அம்பத்தூர் இல்லைங்களா? அம்பத்தூர். நீங்க இதுதான் முதல் தடவை வரீங்களா? அப்ப இதுல முதல்ல வந்துட்டு இருந்தேன், அப்புறம் இது மிஸ் ஆயிடுச்சு. லிங்க் அப்புறமேட்டு அப்புறம் வந்தேன். அப்படிங்களா? சரி சரி சரி. நம்ம இதுல இருக்கீங்களா, குழுமத்துல இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி சரி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து பாடலாசிரியர்ல? ஆமாங்க ஐயா. அண்ணன்ல? சரி, வாழ்த்துக்கள். நன்றி 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 ஐயா. ஞான அமரேசன், வாங்க ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னுடைய இவரை பத்தி சொல்லணும்னா, என்னுடைய நண்பர், முனைவர், என்னை போலவே இந்த பாதுகாப்பு துறையில் பணிபுரிந்தவர், ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான மிக்க ஒரு நண்பர். வாங்க ஐயா, வாங்க வாங்க. உங்களுடைய கவிதை சொல்லுங்க, வாங்க. தலைவர் மரிய டக்ளஸ் அவர்களுக்கும், சிறப்பு தலைவர் பா இளங்கோ அவர்களுக்கும், நிறுவனர் பாக்யா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும் என்னை பேச அழைத்தவர்களுக்கு நன்றி கூறி, மகிழ்வாய் மலர்வாய் புத்தாண்டு கவிதை. எதையும் இன்றே என்று செய்திடல் வேண்டும், அதையும் நன்றே உடன் செய்திடல் வேண்டும். கதை கதையாய் பேசாமல், காண்போரை வதைக்காமல், சோம்பலின்றி வாழ்ந்திட வேண்டும். நேர்மறை எண்ணங்கள் என்றுமே வேண்டும், நேர்த்தியாய் வாழ்வதனை வாழ்தல் வேண்டும். நேரம் தவறாமை என்றுமே வேண்டும், நேர்பகையை இன்றே ஒழிக்க வேண்டும். யாருடனும் ஒப்பிட்டு பேசாதிருத்தல் நன்று, யாவருக்கும் தனிப்பாதி ஒன்று உண்டு. நாகாவாய் நாகாக்க என்பான் ஐயன், போகாது இழந்தனில் போக வேண்டாம் என்பது அவ்வை. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, எதிர்காலம் நம் கையில், கவலை கொள்ளாமல் இருத்தல் நன்று. எதிர்பார்ப்பு இன்றியே வேலை செய், புதிர் போல் பணம் கொட்டுவே நண்பா. உங்களை நீங்கள் நம்ப வேண்டும், இன்றே தங்களை தாழ்வாக எண்ணி கலங்க வேண்டாம். பொங்கல் திருவிழா வருகிறது, அடுத்த தை திங்களில் வளமாக வாழ்வோம் இனிதே. பெரியது எண்ணம் என்றுமே வேண்டாம், அகிலத்தில் எல்லாம் நமக்காக உண்டு. அறிவிட்டு கூறுகிறேன் அமரேசன், உண்மையாக பெரிதாக எண்ணம் கொண்டு நன்றே வாழு. பொறாமை என்ற அரக்கனை ஒழித்திடு, பொற்குவியல் காத்திருக்கு உனக்கே. வராத நட்பும் தராத மதிப்பும் வீடு தேடி வரும், ஏறாக நின்று பார்வோட்டு வாழு. 7 அறிவுரை என் உரையே நித்தம், வழுவாது எப்பொழுதும் கடைபிடித்தால் நழுவாது என்றுமே நல்வாய்ப்பு. ஆகையால் நீ மகிழ்வாய் மலர்வாய். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. இந்த மகிழ்வாய் மலர்வாய் அப்படின்ற தலைப்பை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்வாய் மலர்வாய், இந்த கவிதையும் மகிழ்வாய் மலர்ந்திருக்கிறது. ஐயா வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம
பின்பற்றக்கூடிய 7 நடைமுறைகளை ஒரு ரொம்ப அழகா ஒரு கவித்துவமா சொன்னாங்க. அதுல நிச்சயமா என்னன்னா அந்த சோம்பல் தவிக்கிறது அது மாதிரி இருக்கிறது, கதைக்கிறது ரொம்பவும் பேசி நம்முடைய நேரத்தை கதைக்கிறது, அதே மாதிரி உன்னை நம்பும், அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம என்னதான் மற்றவங்களை நம்பினாலும் நம்மளை நாம் நம்பினால்தான், நம்மை நம்பினால்தான் நம்மால் எந்த செயலையும் செய்ய முடியும், வாழ்வில் முன்னேற முடியும் என்ற ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லி இருக்கிறீங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைய வெளியே போகணும். நிச்சயமா நம்ம வலைவலி பக்கத்துல இதை பதிவிட்டு நாம் செய்வோம். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள், வணக்கம். கவிஞர் சிவகுமார் வாங்க ஐயா, வாங்க. நன்றி நன்றி. வாங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, சிறப்பா கேக்குது, வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். கவி பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றொரு முறை புத்தாண்டு கவிதை. மகிழ்வாய் மலர்வாய். சூரியனை வளமாக புவிதன்னும் சுழன்றிடவே, சூரியனை வளமாக புவிதன்னும் சுழன்றிடவே, பூத்தது புத்தாண்டு புது புது என்னுடனே. சூரியனை வளமாக புவிதன்னும் சுழன்றிடவே, பூத்தது புத்தாண்டு புது புது என்னுடனே. ஆண்டொன்று கழிந்திடவே வயதொன்று மிகுந்திடவும், எண்ணங்கள் உயர்ந்தம்மை எழுச்சியுறச் செய்ததுவே. எண்ணத்தின் செயல்பாட்டால் புத்தாக்க முயற்சிகள் எழுந்தனவே என்னுள்ளே திறந்தன்னை வெளிப்படுத்த. முயற்சியும் பயிற்சியுமாய் தொடர்ந்தெம்மை வழிநடத்த, கலைத்தாயும் வளர்ந்திட்டால் கவிமழை தந்தருள. மழலை முதல் கிழவர் வரை மனமகிழும் கவிதைகளை மட்டில்லாமல் படைத்திடுவேன், மனதார ஈந்திடுவேன். ஆண்டுதோறும் உயர்மெந்தன் அகவையின் எண்ணினைப் போல் பன்மடங்காய் உயரேந்தன் படைப்புகளை உயர்த்திடுவேன். மாதமொரு புத்தகத்தை வாரமொரு புத்தகமாய், பின் நாளுக்கொரு புத்தகமாய் கற்றலிலே முன்னேறி கருத்துக்கள் பகிர்ந்திடுவேன் கவியாயன் தாய்மொழியில். புத்தகத்தின் ஆவல்தனை புதிதாக மெருகேற்றி அத்தனையும் ஆசையுடன் அடுக்கடுக்காய் படித்திடவே ஆயுள் வரம் கேட்டிடுவேன் அமுதத்தாய் மொழியினிலே. கண்ணல் மொழி கற்குமெந்தன் தாய்மொழியின் பிள்ளைகட்கு கருத்து பல செறிவடைந்த கவிகள் பல யாத்திடுவேன். புத்தாக்க செய்தியுடன் புத்தகத்தை செய்திட்டு புத்தாண்டு தொடங்கிடவே மனமகிழ்வாய் மலர்ந்திடுவேன். புத்தாக்க செய்தியுடன் புத்தகத்தை செய்திட்டு புத்தாண்டு தொடங்கிடவே மனமகிழ்வாய் மலர்ந்திடுவேன். நன்றி. நன்றி. சிறப்பு 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 சிறப்பு, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு கவிதை. என்னன்னா இந்த கவிதை பொதுவான வாழ்க்கைக்கான நடைமுறைகள் வேண்டும், இந்த உறுதிமொழிகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னதை தாண்டி கவிதை படைப்பு இதை சார்ந்த ஒரு கவிதையாக அளித்திருக்கிறார். அதை உறுதிமொழியாக எடுத்திருக்கிறார் நம்முடைய கவிஞர் சிவகுமார். இது கவிஞருக்கான ஒரு சிறப்பானது ஒரு முன்னெடுப்பு. அதுல முக்கியமா என்னன்னா மாதம் ஒரு புத்தகம் என்பதை தாண்டி ஒரு நாளுக்கு ஒரு புத்தகம் என்பதை வாசிக்க வேண்டும். அதே போல் புத்தாக்க எண்ணத்தோடு ஒரு புத்தகத்தையும் வெளியிட வேண்டும் என்ற ஒரு அருமையான கவிதை இது. வாழ்த்துக்கள் கவிஞரே, உங்களுடைய ஆசை பேராசை இல்லை, நிச்சயம் இது நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஜெயந்தி கந்தமாறன் இருக்கா சார்? திவ்யாவுக்கு அடுத்து என்னங்கம்மா? திவ்யாவுக்கு அடுத்து ஜெயந்தி கந்தமாறன் இருக்கா சார்? ஆமா இருக்கிறீங்களா? சரி சரி, மணிங்க வாங்கம்மா வாங்க. ஜெயந்தி கந்தராமன் திவ்யாராமனுக்கு அடுத்தது இல்ல, பேர கவனிக்க. வாங்க வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்தி கந்தமாறன், புதுச்சேரியிலிருந்து. மகிழ்வாய் மலர்வாய். மஞ்சள் மணமணக்க மார்கழியும் நடுநடுங்க, உள்ளம் அகமகிழ உதடெல்லாம் உச்சரிக்க, கரங்கள் ஒளி எழுப்ப தனித்தமிழே உனை வணங்கி, வருக வருகவென வரவேற்றும் புத்தாண்டே. புத்தாண்டில் செயல் திட்டம் பல வகுப்போம் சீர்மையோடு வாழ்ந்திடவே, ஆசைகள் குறைத்து வாழ தனிமனித ஒழுக்கம் பேணி, அதிகாரம் விட்டு அன்பை பெருக்கிடவே, சமத்துவம் பேணி சகோதரத்துவம் போற்றி, கல்வியில் ஏற்ற தாழ்வின்றி அனைவருக்கும் சமநீதி திட்டம் பல ஏற்றிடவே, நிலத்தடி நீர் மேம்படுத்தி விலையற்ற குடிநீரும் மானுடத்துக்கு தேவையென, பல்லுயிர்கள் சேவைதான் மானுடம் சிறக்க தேவை என்று இயற்கையின் கதறலில் இறைவனின் கதறலை கண்டுணர்ந்து, உயிர்களை பெற்று பேணும் பெண்மையை போற்றி காத்து, பெண் கல்வி வாழ்ந்திடவே வளர்த்தெடுப்போம் கல்விதனை.
நிரந்தரமற்ற வாழ்விதனில் ஏழேழு பிறவிக்கு சேர்த்தென்ன போகும் வழிநெடுக கொண்டு செல்ல போகிறோம். ஏற்ற தாழ்வின்றி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க செய்வோம். செயல் திட்டம் ஒன்றை அழகாய் செப்பனிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்வாய் மலர்வாய். அனைவருக்கும் வாழ்த்து. அருமை, அருமை, அருமை. சிறப்பு, சிறப்பு. அதாவது துவங்கும் போதே ஒரு தனித்தமிழுக்கான ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி ஆரம்பித்தது ரொம்ப மிகவும் சிறப்பான ஒரு ஒரு செய்தி. அது செயல், அது உண்மையில இயற்கையின் கதறலை கேளுங்க அப்படின்றாங்க. ஏனென்றால் பயாலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் ஒரு சொல்வார்கள். அந்த பல்லுயிரையும் நாம் காக்க வேண்டும் என்பது தமிழினுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதை மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள். முக்கியமாக கலவரமற்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். சிறப்பு. தற்போது எல்லா அரசாங்கமும் அந்த வேலையை அழகாக செய்து கொண்டிருக்கிறது. சிறப்பு, வாழ்த்துக்கள். அதே போல ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க. என்னன்னா சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம் தான் இன்றைய காலகட்டத்தில் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. அது அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குணம். அதை சிறப்பாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கவிஞர் மணிமேகலை உதயகுமார் ஐயா இருக்கிறேன் ஐயா. வாங்க, வாங்க. உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்னை எப்போதும் உயிர்த்தெழ வைக்கும் என் தாய் தமிழ் மொழிக்கும், என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பாட இருக்கும் கவி மகிழ்வாய் மலர்வாய். மகிழ்வாய் மலர்வாய் அமுதே தமிழே, மகிழ்வாய் மலர்வாய் அமுதே தமிழே, முகிலும் அன்புடன் பெருவாய் செந்தமிழே. அறத்தின் வளங்கள் தரத்துடன் பெருக, திறத்துடன் மாந்தர் வெற்றியை பறிக்க. அறத்தின் வளங்கள் தரத்துடன் பெருக, திறத்துடன் மாந்தர் வெற்றியை பறிக்க. புதியதோர் உலகம் பொலிவோடு புன்னகைத்து, உதிக்கும் கதிரவனின் ஆசியுடன் மலர்ந்து, உதிக்கும் கதிரவனின் ஆசியுடன் மலர்ந்து, மதிக்கும் பெரியோர்களின் சிரிப்பிள்ளைகளாய், எதிரிக்கும் இன்பம் பூக்கும் தென்பொழிவாள். நலந்தாங்கி நன்மை தரு காலமே, நலந்தாங்கி நன்மை தரும் காலமே, பலமாய் உயிருக்கும் எழுந்தன சமமெனும், பலமாய் உயிரும் எழுந்தன சமமெனும், தமிழை போல் ஒற்றுமையுடன் மதமே இன்றி, மதமிழை போல் ஒற்றுமையுடன் மதமே இன்றி, மலர்வாய் தாயின் மடியில், மலர்வாய் தாயின் மடியில், இடம் பெறுவாய் செந்தமிழ் நாட்டின் செப்பேடுகளில். மலர்வாய் தாயின் மடியில், இடம் பெறுவாய் செந்தமிழ் நாட்டின் செப்பேடுகளில். தினமும் படித்திடும் ஈரடி குரலே, தினமும் படித்திடும் ஈரடி குரலே, வனமாய் இனித்திடும் வாழ்க்கை மொழியே, வனமாய் இனித்திடும் வாழ்க்கை மொழியே. புகையின்றி புவினின்று பொன் சிரிக்க, புகையின்றி புவினின்று பொன் சிரிக்க, தகையின்றி ஒன்றிடுவோம் மது ஒழிக்க, தகையின்றி ஒன்றிடுவோம் மது விளக்க. ஒற்றுமையுடன் திருபாலிதினை அகற்றுவோம், ஒற்றுமையுடன் திருபாலிதினை அகற்றுவோம். நண்பால் நட்பு மகிழ்ச்சி தரும், தினமும் புகையும் அழிந்து போக, தினமும் நட்பின் மதுவோடு வாழ், புதிய நாளில் பொறுப்போடு வாழ்ந்து. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். வாழ்த்துக்கள். ரொம்பவும் மிகவும் சிறப்பான ஒரு முன்னெடுப்புகளை பற்றி அருமையா சொல்லியிருக்கீங்க. நட்பு என்பது புகையும் மதுவும் சேர்ந்துதான் என்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்பு என்பது அதை தாண்டிய ஒரு ஒரு தூய்மையான நட்பாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு தேவையான ஒரு கருத்து. திருக்குறளை நாம் படிக்க வேண்டும் என்பதும் மிகவும் அருமையான கருத்து தான். புதிய எதிரிக்கும் இன்பம் தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வள்ளலாரின் கருத்து. வாழ்த்துக்கள். ஒற்றுமையா இருக்க வேண்டும், மதங்கள் இன்றி ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு சமதர்ம சமுதாயம் அமைய வேண்டும் என்பதெல்லாம் கொஞ்சம் பேராசை தான். வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி, 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 நன்றி. கவி ஒளி தா கலைச்செல்வி, வாங்கம்மா, வாங்க. உங்களுடைய கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உழைப்பே உயர்வென்று உணர்ந்து பிழைப்பை பிழையின்றி நாடி ஓட வைப்பாய். பணத்தின் மதிப்பை விட குணத்தின் அருமை பெருமைகளை புரிய வைப்பாய். பொய்மைகளை வேறறுத்து வாய்மைகளுக்கு வெற்றிப்படிகளை திறந்து வைப்பாய். குற்றங்களுக்கு தண்டனைகளை
கடுமையாக்கி குற்றமற்றவர்களை குன்றின் மேல் ஒளிர வைப்பாய். வறுமைகள் அகன்று வளமைகளே சேர்ந்து வருமானத்தையும் பெருக வைப்பாய். லட்சங்களை நோக்கியே ஓடாமல் லட்சியங்களை நோக்கி செயல்படுத்துவாய். பாசத்தினை உணர்ந்து நேசத்தினை புரிந்து உறவுகளோடு சேர்த்து வைப்பாய். சண்டை சச்சரவுகளை விடுத்து சங்கீதம் பாடும் வாழ்க்கை சூழலை ஏற்படுத்துவாய். செயற்கைகளை தவிர்த்து இயற்கையோடு இணைந்து இன்னல்களை தீர்த்து வைப்பாய். நீதி தேவதைகளின் கண்களை கட்டாமல் நீதிக்கு தலை வணங்கும் நிலையை ஏற்படுத்துவாய். நல்லவைகளே வளர்ப்பிறைகளாகி அல்லவைகள் தேய்பிறையாகி நல் விடியலையும் தந்திடுவாய். பக்தி நெறிகள் வளர்ந்து பாட்டாளி மக்களும் புனையும் மக்களாக மாற்றிடுவாய். ஆடம்பரமான வாழ்க்கை முக்கியமல்ல, அன்பான வாழ்விற்கு வழிவகுப்பாய். வன் கொடுமைகள் விலகிட கடமைகள் கருத்தாகி நின்றிட கட்டுப்பாட்டையும் நிறைத்திடுவாய். இயற்கை சீற்றங்கள் நிகழாது இன்பமும் தொலையாது நிம்மதியாக பேச வைப்பாய். மருந்துகளுக்கு விடை கொடுத்து விருந்துகளுக்கு நடை போட்டு அண்ணாவும் தமிழும் போல் மலரும் மனமும் போல் அத்தரும் ஜவ்வாது போல் உலகமே மகிழ்வாய் மலர்வாய். நல் வாய்ப்புகளுக்கு நன்றி இல்லையா? அருமை அருமை அருமை, சிறப்பு. அனைத்துமே ஒரு சிறப்பான ஒரு வேண்டுகோளை இந்த புத்தாண்டுக்கு வைத்திருக்கிறார்கள். மிகவும் அத்தரும் மனமும் போல இந்த வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள். மருந்துக்கெல்லாம் விடை கொடுத்து விருந்தையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு இது ஒரு ஒரு அளவோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்து. பாட்டாளி வர்க்கமும் பாவிசைக்க வர வேண்டும். நல்லவைகள், அது ரொம்ப அழகா இருந்தது. நல்லவைகள் வளர்பிறை ஆகணும், தீயவை தேய்பிறையாக வேண்டும் என்பது. இயற்கையோடு ஏந்து வாழக்கூடிய வாழ்க்கை, உறவுகளோடு சங்கீதம் பாடும் வாழ்க்கை, அனைத்துமே ரொம்ப சிறப்பான ஒரு செய்திகள். வாய்மைக்கு வெற்றி, தீமைக்கு தோல்வி வர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்துக்கள். அதை கவி வடிவில் கொடுத்தது ரொம்ப சிறப்பு. என்னன்னா, இதை சொல்லலாம், அழகா சொல்ல முடியும். ஆனா அந்த சீரோடு ஒரு கவி வடிவில் ஒரு சட்டத்தோடு சொன்னது மிகவும் சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. கதிரவன் வந்திருக்கிறார். கதிரவன் ஐயா வணக்கம் ஐயா, வந்திருக்கிறேன், இருக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. கதிரவன் இல்லாத ஒரு கவி அரங்கமா? கதிரவன் இல்லாத உலகமும் இல்லை, கதிரவன் இல்லாத எங்க கவி அரங்கமும் இல்லை. வாங்க வாங்க. இன்று ஒரு சிறப்பான நாள் நினைக்கிறேன். வீட்டிலிருந்து வள்ளுவருடைய பின்புலத்தோட கவிதை பாட வந்திருக்கீங்க. சிறப்பு. எப்பயுமே பேருந்திலே கேட்டு பழக்கப்பட்டோம். வாழ்த்துக்கள். வாங்க வாங்க, பாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பாவலர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள். இது ஆங்கில புத்தாண்டு அல்ல, பொது புத்தாண்டு. ஆங்கிலேயருக்கு மட்டும் சொந்தம் அல்ல, உலகில் உள்ள எல்லா மொழியினரும் இந்த ஆண்டை பின்பற்றுவதால் இதை பொது புத்தாண்டு என்றே சொல்வோம். புத்தாண்டு வாழ்த்துகள். நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய ஐயா மரிய டக்ளஸ் அவர்கள் உள்ளிட்ட இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம், வாழ்த்தும். மகிழ்வாழ் மலர்வாய் ஒரு நல்ல தலைப்பை தந்திருக்கக்கூடிய உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்துக்கு நன்றி. புத்தாண்டினுடைய சிறப்பை ஒட்டி என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தில் 3 பாக்கள் மட்டும். இப்பொழுது மகளிருக்கு மகிழ்வான வாழ்க்கை இந்த மண்ணெங்கும் மலர்கின்ற சூழல் வேண்டும். மகளாக தங்கையாக தமக்கையாக மகளிரை பார்க்கின்ற உள்ளம் வேண்டும். இகழ்கின்ற எண்ணமெல்லாம் விட்டொழித்து இளைஞர்கள் அறிவிலோங்கி செழிக்க வேண்டும். அகழ்ந்தெடுத்த தங்கம் போல் தூய் மனத்தை அகிலத்தோர் எல்லோரும் கொள்ள வேண்டும். இல்லறங்கள் நல்லறமாய் அமைய வேண்டும். இல்லாமை களவெல்லாம் நீங்க வேண்டும். கல்வி வேலை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும்.
கனவெல்லாம் நடைமுறையாய் ஆக வேண்டும். இல்லமெல்லாம் மகிழ்ச்சியே நிலவ வேண்டும். அந்த வகையில் நல்லுழைப்பை எல்லோரும் நல்க வேண்டும். நானிலத்தோர் நோயின்றி வாழ வேண்டும். பிறக்கின்ற புத்தாண்டு மகிழ்ச்சி ஒன்றே பெருக்குகின்ற ஆண்டாக மலர வேண்டும். அறம் காத்து மகிழ்கின்ற மக்கள் எல்லாம் அடுத்து வரும் தலைமுறைக்கும் உணர்த்த வேண்டும். அறம் காத்து மகிழ்கின்ற மக்கள் எல்லாம் அடுத்து வரும் தலைமுறைக்கும் உணர்த்த வேண்டும். மறவாழ்வு பகையழித்து வாழ்வதல்ல, மகிழ்ச்சியுடன் பகையின்றி வாழ்வதாகும். திறமையெல்லாம் கொண்டிருக்கும் புவியோர் எல்லாம் சிறப்பு பெறும் ஆண்டாக மலர வேண்டும். திறமையெல்லாம் கொண்டிருக்கும் புவியோர் எல்லாம் சிறப்பு பெறும் ஆண்டாக மலர வேண்டும். மகிழ்வாய், மலர்வாய். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஒரு மரபு கவிதை, அத்துடன் அருமையான கருத்துக்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறீர்கள். மறவாழ்வு என்பது பிறரை துன்புறுத்துவது மட்டுமல்ல, அன்பாய் வாழ வேண்டும் என்பது. இந்த கருத்தை கொண்டு ஒரு திருக்குறள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் அதுதான் செயல்னு ஒரு குறள். எனக்கு சரியா சொல்ல, அறத்திற்கே அன்பு சார்பென்ப அப்படின்னு சொல்றதுல மரத்திற்கும் அக்தே துணை. அந்த ஒரு சிறப்பான கருத்தை இதுல நுழைச்சிருக்கீங்க. ஏன்னா வீரம் என்பது மற்றவர்களை துன்புறுத்துவது மட்டும் அல்ல, துன்புறுத்துவது அல்ல, அன்பிற்கும் வீரம் தேவை அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை அதை இதுல சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். முக்கியமாக என்னன்னா, அறம் காத்த இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து சொல்லணும். அது அந்த கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமை இருக்கிறது. வெறுமனே இந்த வரும் தலைமுறையை பற்றி வெறும் புலம்பலாக இருந்து விட்டு போவதை விட அவர்களுக்கு நம்முடைய அறத்தையும் நல்ல செய்திகளையும் நாம் விட்டு செல்ல வேண்டும், அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அருமையான கருத்து. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த உண்மையான கருத்து. அதே போல் இல்லாமையும் களவும் நீங்க வேண்டும். ஏன்னா இல்லாமையால் தான் களவு வருது. சிறப்பு. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுக்கான ஒரு செய்திகளை ஒரு மரபு கவிதையின் மூலமாக கொடுத்த நமது கவிஞர் கதிரவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக வீட்டில் அமர்ந்து கவிதை சொன்னதற்கு பெரும் வாழ்த்துக்கள். எப்பவுமே வெளியில இருந்து பேருந்துல இருந்து அப்படி இருக்கிறது. ஆமா, சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சிங்க. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி நன்றி. அடுத்து பாக்கியராஜ் அவர்கள் அழைக்கிறோம். பாக்கியராஜ் இருந்தாங்களே ஐயா? பாக்கியராஜ் வாங்க வாங்க. வணக்கங்க ஐயா. ஐயா வாங்க வாங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் உள்ள அனைத்து தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும், இக்கவியரங்கில் இணைய வழியாக இணைந்துள்ள கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். கவிதை மகிழ்வாய் மலர்வாய். அகம் மகிழ்ந்திட ஆற்றலுடன் இருந்திட. அகம் மகிழ்ந்திட ஆற்றலுடன் இருந்திட. இன்பம் பொங்கிட ஈகை பெருகிட. இன்பம் பொங்கிட ஈகை பெருகிட. ஊழல் குறைந்திட. உண்மை நிலைத்திட ஊழல் குறைந்திட. ஐயா 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 ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கேக்குது. நீங்க இது காணொலிய அணைச்சிட்டு நீங்க வெறும் குரல் மட்டும் இது பண்ணுங்க. விட்டு விட்டு கேக்குது. சிக்னல் சரியா போடுங்க. முதல்ல இருந்து சொல்லுங்க. அனைவருக்கும் என்னுடைய மாலை முதற்கண் வணக்கம். கவிதை மகிழ்வாய் மலர்வாய். அகம் மகிழ்ந்திட ஆற்றலுடன் இருந்திட. இன்பம் பொங்கிட ஈகை பெருகிட. உண்மை நிலைத்திட ஊழல் குறைந்திட. எண்ணியவை நிறைவேறிட ஏற்றங்கள் தங்கிட. ஆய்வக நிலங்கள் செழித்திட. ஒற்றுமை நிலைத்திட ஓடி விளையாடி மகிழ்ந்திட.
அனைவரும் ஔடதம் இல்லாமல் வாழ்ந்திட ஆங்கில புத்தாண்டே வருக, அனைவருக்கும் நல்வாழ்வு தருக, மகிழ்வாய் மலர்வாய். கன்னி தமிழால் கவிப்பாடி காலச் சூழலை விளக்கி நேர்மை நிலைத்திட நித்திரையின்றி முத்திரை பதிப்போம், இணைய வழியில் எடுத்துச் செல்வோம் உலகறிய. மகிழ்வாய் மலர்வாய். நன்றிங்கய்யா. சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். மிகவும் ஒரு சிறப்பான கவிதை. அகர வரிசையில் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஈகை பெருக, இன்பம் நிலைத்திட, உண்மை உண்மை ஓங்க, ஊழல் ஒழிந்திட, ஒற்றுமை ஓங்க என்று அருமையாக ஒரு அகர வரிசையில் அற்புதமான ஒரு கவிதை. நீங்க தான் இதுக்கு வந்தீங்க இல்லைங்களா? நம்ம நேரடி நிகழ்வுக்கு வந்தது நீங்க தான் இல்லைங்களா? 2 பாக்கியராஜ் இருக்கீங்க. எனக்கு ஒரு குழப்பம் உண்டு. ஒரு ஒரு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பது போல ஒரு சிறிய ஆனால் வீரியமிக்க ஒரு அற்புதமான கவிதை. வாழ்த்துக்களையா. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வி.பி. ஸ்ரீனிவாசன். உலகத் தமிழ் பண்பாட்டு தலைவர் திரு டக்ளஸ் அவர்களுடன் உடன் பணியாற்றும் பேறு பெற்றேன். எனது கவிதையை வைக்கின்றேன். புத்தாண்டு பிறந்தது, எனக்கு புதிய சிந்தனையும் தோன்றியது. அனைவருக்கும் வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவிக்கிறேன். புதிய சிந்தனைகள் என்ன தோன்றியது என்பதை கற்றறிந்த சான்றோர்களே உரைக்கின்றேன், செவிமடுத்து கேட்பேன். வாழ்க்கைக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, வசிக்க வீடு. அதைவிட முக்கியம் எதுவெனில் கல்வி ஒன்றே, கல்வி ஒன்றே, கல்வி ஒன்றே. கல்வி இல்லாவிடில் நம்மால் கடுகளவும் முன்னேற முடியாது. நாம் முன்னேறினால் நமது நாடும் தன்னால் முன்னேறிவிடும். நாம் மட்டும் கல்வி பெற்றால் போதாது, நம்மை சுற்றி பலருக்கு கற்பிக்க வேண்டும். அதுவே என் கடமை என கருதி அதை செயல்படுத்த உள்ளேன். இது என் புத்தாண்டின் சபதம். இளைஞர்கள் பலருக்கு கல்வியை அளிப்பதில், அவர்களின் வாழ்வை வளப்படுத்தி அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அறிவுரையை ஏற்று அதன்படி நடந்து எங்கும் எப்போதும் கல்வி என முழங்கச் செய்வதே புத்தாண்டின் சபதம். வீண் ஜாதி மத சண்டைகள் வேண்டாம், வீண் அரசியல் வாதங்கள் வேண்டாம். அனைவரும் கல்வியை வளப்படுத்த அயராது உழைத்து வெற்றி காண்போம். நன்றி. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னன்னா, நாங்க இருவரும் ஒன்றாக பணிபுரிந்தோம். டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் வேலை நாங்கள் பணிபுரிந்தோம். அதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்களுக்கு தலைவராக இருந்தார், எங்கள் துறைக்கு தலைவராக இருந்தார். அவருடைய ஆளுமையின் கீழ் பணிபுரிந்த பெருமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவருடைய அறிவுரைகள் அனைத்தையும் நாங்கள் நேரடியாக பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்றோம். நிறைய அவரை பற்றி தெரிந்து கொண்டோம். அவருடைய வழிமுறைகள், அவருடைய செயல் திட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். அதுல எங்களுக்கு ஒரு சொல்லிக் கொள்வதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த வழிமுறைகளில், அவருடைய அறிவுகளில் முக்கியமானது ஒன்று என்று சொன்னால் கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்பது. அந்த கல்வி தொண்டினை நமது நண்பர் கவிஞர் திரு வி.பி. ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் செய்கிறார்கள். அம்பத்தூருக்கு அடுத்த திருமுல்லவாயில் தானே அது? அம்பத்தூரில் ஒரு நிறுவனமாக அதை துவங்கி இருக்கிறார். மாணவர்களுக்கு, கல்வி இழந்த மாணவர்களுக்கு, இடைநின்ற மாணவர்களுக்கு, மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மாணவர்களுக்கு என்று ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து தன்னார்வத்தோடு அதை துவங்கி இருக்கின்றார். அவருக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை, உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறார். வாழ்த்துக்கள் சீனையா. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பணியை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள். அதை பத்தி சொல்லுங்க, ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. அதாவது எனது குறிக்கோள், நாம் கற்றால் மட்டும் போதாது, அடுத்தவர்களுக்கு கொடுத்தால்தான் எனக்கு அதில் திருப்தி. அதனால் கற்றறிந்த சான்றோர்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். வாருங்கள், இளைய தலைமுறை அனைவரையும் நாம் ஊக்குவிப்போம். அவர்களை குறை சொல்ல வேண்டாம். அவர்கள் பயனற்றவர்கள் அல்ல,
நாம் அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு கல்வியை நாம் தனியாக வாலண்டரியாக சென்று கற்பிக்க வேண்டும். அதாவது இறைவன் வீதி உலா வருகிறார். எதற்காக என்றால் வயதானவர்கள் கோவிலுக்கு சென்று வணங்க முடியாது என்று வருகிறார். அதாவது அவர் சொல்கிறார், பரம்பொருளான நானே வெளியே வந்து மக்களுக்கு காட்சி தரும்போது நன்கு கல்வி கற்றவர்கள் நீங்கள் ஏனப்பா உள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆகையால் அனைவரும் அழைக்கின்றேன், அனைவரும் வாருங்கள், இளைய தலைமுறையை மேம்படுத்துவோம். இதைதான் கொள்கையா வைத்துக் கொண்டு துவக்குகிறேன். இது இப்போது பதிவு செய்யும் வேலைகள் நடக்கின்றன. அது முடிந்த பின் நாளிதழ்களில் நன்கு விளம்பரம் செய்யப்படும். அப்போது அது நீங்கள் தெரியும். இது தேசிய அளவில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. இதற்கு நிறைய உயர் விஞ்ஞானிகள், உயர் அதிகாரிகள் ஆதரவு தருவதாக கூறினர். அப்போது நாளிதழ்கள் விளம்பரம் வரும். அதை படித்து நீங்கள் அந்தந்த ஊரில் இருந்து கொண்டு ஆதரவு தரலாம். மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. டக்ளஸ், சான்றோர்கள் நடுவில் என்னையும் கவிதை படிக்க வைத்ததுக்கு நன்றி. திருக்குறள் புனிதவள்ளி, வாங்கம்மா. வணக்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கவிதை தலைப்பு மகிழ்வாய் மலர்வாய். கனவுகளை மூட்டை கட்டி காத்து நின்றேன் உனக்காக. கனவுகளை மூட்டை கட்டி காத்து நின்றேன் உனக்காக. கனவுகள் மேகம் போல கலைந்திடாமல் நனவாக்கிட மகிழ்வாய் நீ வருவாயே. முகில் போல் குளிர்ந்து முகத்தை காட்டி மழை போல் மகிழ்விக்க மனசு கொஞ்சம் வச்சுவிடு, என்னையும் கொஞ்சம் தூக்கிவிடு. மனசு கொஞ்சம் வச்சுவிடு, என்னையும் கொஞ்சம் தூக்கிவிடு. எண்ணங்களை அடுக்கி அடுக்கி என் மண்டை ஓடு நிரம்பிடுச்சு. எண்ணங்களை அடுக்கி அடுக்கி என் மண்டை ஓடு நிரம்பிடுச்சு. புண்ணியமாய் வந்து நீயும் என் மண்டை கணத்தை குறைச்சி விடு. புண்ணியமாய் வந்து நீயும் என் மண்டை கணத்தை குறைச்சி விடு. மகிமைகள் செய்வாய் என மனசும் கூட நம்பிடுது. நீயும் கொஞ்சம் மனசு மாறாம காத்து நில்லு. 1 2ன்னா சட்டுன்னு தான் சொல்லிடுவேன். 1000 சொன்னா நீயும் தான் என்ன செய்வ. 1 2ன்னா சட்டுன்னு தான் சொல்லிடுவேன். 1000 பழைய கணக்கு அது. நனவாகாத கனவு மூட்டையும் நனவாகாத கனவு மூட்டையும் நக்கலாக பாக்குது என்னை, நக்கலாக பாக்குது என்னை. உடைந்து போன மனசுக்குத்தான் எதிர்பார்ப்பு அதிகமுங்க. உடைந்து போன மனசுக்குத்தான் எதிர்பார்ப்பு அதிகமுங்க. உடையாம காத்திடவே மகிழ்வாக நீயும் வந்து நில்லு. உடையாம காத்திடவே மகிழ்வாக நீயும் வந்து நில்லு. வண்ண வண்ண கனவுகள் மட்டுமே வருஷம் எல்லாம் வாழ வைக்குது. வண்ண வண்ண கனவுகள் மட்டுமே வருஷம் எல்லாம் வாழ வைக்குது. கனவுலையே காலத்தை கழித்திடவா, கனவுலையே காலத்தை கழித்திடவா கடவுள் எங்களை ஏன் படைச்சான், கடவுள் எங்களை ஏன் படைச்சான். 6 மாதமும் நிக்காம மாறுதுங்க. 6 மாதமும் நிக்காம மாறுதுங்க. அந்த கடிகாரமும் யாரும் துரத்தாம ஓடுதுங்க. அந்த கடிகாரமும் யாரும் துரத்தாம ஓடுதுங்க. ஏழசன வாழ்க்கை மட்டும் ஏனோ பிரேக் இல்லா வண்டி போல முட்டுதுங்க. 7 சன வாழ்க்கை மட்டும் ஏனோ பிரேக் இல்லா வண்டி போல முட்டுதுங்க. மூச்சு முட்டி திணறுறோமே, மூச்சு முட்டி திணறுறோமே. கொஞ்சம் மனசு வச்சா, கொஞ்சம் நீயும் மனசு வச்சா, மகிழ்வாய் மலர்ந்து எங்களையும் வாழ வச்சா நாங்களும் தான் வாழ்ந்திடுவோமே. இந்த ஆண்டில் நாங்களும் தான் வாழ்ந்திடுவோமே. புத்தாண்டே வருக, தித்திப்பை தருக. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. அதாவது கவிதையிலேயே ஒரு என்ன சொல்வது, ஒரு வழக்க சொற்களை போட்டு அது இது இது என்ன சொல்வதுன்னா, ஒரு துன்பவியலை ஒரு துன்பத்தையும் ஒரு நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு வழி இது. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப ரசிக்கக்கூடியதா இருந்தது. இந்த கனவு தான் வாழ்க்கையா போயிருக்குது. எத்தனை வண்ண வண்ண கனவு தான் வாழ்க்கையா போயிடுச்சு. அந்த அந்த கனவு மூட்டை மண்டைக்குள்ள ரொம்ப மண்டையில் நிரம்பி போச்சு.
அந்த மண்டை கணத்தை கொஞ்சமாவது குறைக்கிறதுக்கு வாய அப்படின்ற இந்த புத்தாண்டை ரொம்ப அழகா அழைச்சிங்க. அதுவும் இல்லாம முகில் போல் வந்து கலைஞ்சு போகாமல் ஒரு மழையாய் வந்து எங்களை கொஞ்சம் நனைத்து விடு என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. சொன்ன விதமும் ரொம்ப சிறப்பு. இந்த மாதமும் கடிகாரமும் யாரும் சொல்லாம ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா எங்க வாழ்க்கை மட்டும் பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டே நிக்குது, தாண்டி போக மாட்டேது. சிறப்பு சிறப்பு. நம்முடைய கனவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கனவுகள் எப்படியாவது நிறைவேறும், வாழ்க்கை சிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம அடுத்தடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த கருத்துக்களை ரொம்ப அழகா ஒரு கிராமிய பாணியில ஒரு கிராமத்து பாடல் மாதிரி சொன்னீங்க. சிறப்புமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. நவரத்னம் இருக்கீங்களா அம்மா? நவரத்னம் அம்மா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. முடிஞ்ச வணக்கம் வணக்கம், வாங்க. உங்களுடைய இது காணொலியை ஆன் செஞ்சுக்க முடியுங்களா? ஒலி வாங்கிய புத்தாண்டு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்கம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. அன்னைக்கு ரொம்ப தாமதமா போனீங்க, ஒழுங்கா போய் ஆமாய்யா. ஆமாய்யா ஆமாய்யா. சரி சரி. அதான் மன நிறைவோடு வந்தோம் ஐயா. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். சொல்ல கேட்கும்போது ரொம்ப பயந்துட்டே வந்தோம், ஆனா மன நிறைவோட சந்தோஷத்தோட வந்தோம். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சிறப்பு சிறப்பு. நன்றி ஐயா. நன்றி நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு சங்க ஆர்வலர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். மகிழ்வாய் மலர்வாய், அகிலம் வரவேற்கும் ஆங்கில புத்தாண்டே, அகிலம் வரவேற்கும் ஆங்கில புத்தாண்டே, இன்முகத்துடன் வரவேற்கிறேன். எப்படி தெரியுமா? இப்படித்தான். இன்முகத்துடன் வரவேற்கிறேன். எப்படி தெரியுமா? இப்படித்தான். நெகிழியில்லா ஞாலம் உருவாக்கி எம்மில் மஞ்சப்பையாய் துணிப்பையாய் மகிழ்வாய் மலர்வாய். நெகிழியில்லா ஞாலம் உருவாக்கி எம்மில் மஞ்சப்பையாய் துணிப்பையாய் மகிழ்வாய் மலர்வாய். சுற்றுச்சூழல் போற்றும் உயிர்களாய் உருவெடுப்பாய். சுற்றுச்சூழல் போற்றும் உயிர்களாய் உருவெடுப்பாய். உருப்பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் இல்லா நாடு காண. உருப்பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் இல்லா நாடு காண. நல்ல தலைவனாக வருவாய். நல்ல தலைவனாக வருவாய். எல்லையில்லாமல் போய்கொண்டிருக்கும் எல்லை போரை எல்லைப்படுத்த. எல்லையில்லாமல் போய்கொண்டிருக்கும் எல்லை போரை எல்லைப்படுத்த. காவல் தெய்வமாய் மலர்வாய். காவல் தெய்வமாய் மலர்வாய். மத யானை பிடித்த மத வெறியர்களை, மத யானை பிடித்த மத வெறியர்களை அடக்கி ஆளும் அங்குசமாய் அவனியில் அவதாரம் புரிவாய். அடக்கி ஆளும் அங்குசமாய் அவனியில் அவதாரம் புரிவாய். பாலியல் நரகாசுரனை, பாலியல் நரகாசுரனை நசுக்கி பொசுக்கிட. மகாபாரத பீமனாய், மகாபாரத பீமனாய் மண்ணில் புலர்வாய். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், சுழன்றும் ஏற்பின்னது உலகம். உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணி, உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணி என்பதனை மறந்து இணையத்தில் டாஸ்மாக்கில் வாழும், மறந்து இணையத்தில் டாஸ்மாக்கில் வாழும் இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பும், இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பும் இந்திய தாயாய் உலா வருவாய். மகிழ்வாய் மலர்வாய். இந்திய தாயாய் உலா வருவாய். மகிழ்வாய் மலர்வாய். நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. மிகவும் அருமையான செய்திகளை. எனக்கு என்ன பிடித்தது என்று சொன்னால், அந்த மகிழ்வாய் மலர்வாய் என்ற ஒரு தலைப்புக்கு மிகவும் நியாயம் செய்யக்கூடிய ஒரு கவிதையாக இது இருந்தது. ஒவ்வொரு வரியிலும் மகிழ்வாய் மலர்வாய் என்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்முடைய
தலைப்பு இவ்வளவு சிறப்பாக ஒரு கவிதையாக அமைந்திருப்பதை நினைக்கும் போது ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி. இணையத்திலும் டாஸ்மாகிலும் விழுந்து கிடக்கும் இளைய சமுதாயம் எழுந்து வர வேண்டும். எல்லையில்லாத போரை நிறுத்த வேண்டும். மதவெறியர்களை ஒழிக்க வேண்டும். பாலியல் நரகாசுரர்களை அழிக்கும் பீமனாக வர வேண்டும். உருப்பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக வர வேண்டும். நெகிழியில்லாத ஒரு உலகத்தை, ஒரு பூமியை மஞ்சப்பையோடும் துன்பையோடும் எடுத்துக்கொண்டு மகிழ்வாய் மலர்வாய் சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமையான கவிதை, சிறப்புங்க, சிறப்பு. நன்றி. அஜித் வாப்பா அஜித் வாப்பா. சரிங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா டக்ளஸ் ஐயா அவர்களுக்கும், எனக்கு அக்காவாக திகழக்கூடிய வெண்பா பாக்கியலட்சுமி அக்கா அவர்களுக்கும், மற்றும் செயலாளர் ஐயா மரியாதைக்குரிய இளங்கோ ஐயா அவர்களுக்கும், செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கவிதைக்குள் செல்கிறேன். மகிழ்வாய் மலர்வாய். மார்கழியில் ஆனந்தமாக அடியெடுத்து புத்தாண்டாக மகிழ்ச்சியாக பிறந்து காலை பொழுதில் புத்தாண்டாக வரவேற்று நல்ல நிகழ்வுகளை கொண்டாடி மகிழ்ந்து துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் நிறைந்து இனிப்புகளை கொடுத்து மகிழ்ந்து புத்தாண்டினை நடனத்துடன் ஆடி மகிழ்ந்து விண்ணில் தெரியும் விண்மீன்களுக்கு புத்தாண்டை முழக்கமிட்டு இயற்கைக்கு நன்றி உரைத்து கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். மழையென விழும் சாரலில் பனித்துளிகளின் காலை விடியலில் அனைவருக்கும் இணைந்து புத்தாண்டினை கொண்டாடிடுவோம். புது வருடம் மனதிற்கு நிறைவை அடைய வைப்போம். சோதனையை சாதனையாக இந்த வருடத்தில் முடித்திடுவோம். தமிழை உலகெங்கும் இந்த புத்தாண்டில் கொண்டு சேர்ப்போம். நல்ல நூல்களை தேடி படித்திட இந்த ஆண்டில் சபதம் எடுப்போம். புத்தாண்டே வருக, மகிழ்ச்சியை தருக. அனுபவங்களை நாளும் கற்றுக் கொடுக்கும் இந்த ஆண்டை வரவேற்போம். மகிழ்வாய் மலர்வாய். அன்பாய் புத்தாண்டை வரவேற்று ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்ந்து இன்பமாக மனிதனுக்கு உதவிகள் செய்து ஈகை குணங்களை எங்கும் வளர்த்து உயர்வான கல்வியை கொடுத்து ஊக்கத்துடன் குழந்தைகளை படிக்க வைத்து எண்ணங்களை நல்ல முறையில் வைத்து ஏற்றத்துடன் வாழ்வை அமைத்து ஐயங்களை அடியோடு ஒழித்து மகிழ்வாய் மலர்வாய். ஒற்றுமை குணங்களை மக்களிடையே கொடுத்து 1000 உறவுகளை பெற்று மகிழ்வாய். ஔடதமாய் எங்கும் நிற்பாய். கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறிட உழைத்து மகிழ்வாய். மகிழ்வாய் மலர்வாய் என்றென்றோம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஜித் அவர்கள் அகர வரிசையில் அருமையான ஒரு கவிதை. கூடவே நமது இந்த புத்தாண்டை எவ்வாறு சிறப்பாக கொண்டாட வேண்டும், விண்மீன்களுக்கு வாழ்த்து சொல்வதிலிருந்து அனைத்தையும் சொன்னார்கள். காலை விடியலில் விண்மீன்களுக்கு வாழ்த்து சொல்வதிலிருந்து நல் நூல்களை வாசிப்பதிலிருந்து இந்த புத்தாண்டை எவ்வாறு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கருத்தினை மிகவும் அருமையாக சொன்னார்கள். அஜித்குமார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி 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 அஜித். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. வாருங்கள் திரு செந்தில்குமார் அவர்களே, வாருங்கள், உங்களுடைய அருமையான கவிதையை தாருங்கள். வாங்க வாங்க வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். மகிழ்வான செய்தி. எந்த கவிஞரும் எனக்கு வேலை தரவே இல்லை. அவரவர்கள் உரிய நேரத்தில் கவிதை படைத்து விட்டு சென்று விட்டார்கள். அதனால் நீங்கள் என்னை பணித்த பணி செய்ய முடியாமல் காத்து கொண்டே இருந்தேன். அனைவருக்கும் நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் அங்கம் வகிப்பதே மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து எளியவனுக்கும் ஐயா அவர்கள் வாய்ப்பினை வழங்கி ஐயா அவர்கள் வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்வாய் மலர்வாய். மகிழ்வாய் மலர்வாய் புத்தாண்டு என்ற தலைப்பை இருக்கிறார்கள். சாலையோரங்களில் சருகுகளாய் காய்ந்து கிடக்கும் வயிறுகள் நிரம்பிட வாழ்வு தருவாய் புத்தாண்டே. சாலையோரங்களில் சருகுகளாய் காய்ந்து கிடக்கும் வயிறுகள் நிரம்பிட வாழ்வு தருவாய் புத்தாண்டே.
புத்தியை தீட்ட வேண்டிய மாணவன் கத்தியை தீட்டாமல் பார்த்துக்கொள் புத்தாண்டே. புத்தியை தீட்ட வேண்டிய மாணவன் கத்தியை தீட்டாமல் பார்த்துக்கொள் புத்தாண்டே. எல்லை கோடுகளை தள்ளி போட முயலும் நாடுகளுக்கு நல்ல புத்தி தருவாய் புத்தாண்டே. எல்லை கோடுகளை தள்ளி போட முயலும் நாடுகளுக்கு நல்ல புத்தி தருவாய் புத்தாண்டே. நாங்கள் கெஞ்சி கேட்டாலும் எங்களுக்கு மிஞ்சி கொடுக்காமல், நாங்கள் கெஞ்சி கேட்காமலும் எங்களுக்கு மிஞ்சி கொடுக்காமலும் மழையை அளவாய் தருவாய் புத்தாண்டே. கந்தகத்தால் வெந்து தணியும் சிவகாசி தோழர்கள் மத்தாப்பாய் என்னாலும் மகிழ வாழ்வு தருவாய் புத்தாண்டே. பிராணவாயுவை பீப்பாயில் வாங்கும் காலம் வராமலும் எங்கள் கோலம் கெடாமலும் பார்த்துக்கொள் புத்தாண்டே. பிராணவாயுவை பீப்பாயில் வாங்கும் காலம் வராமலும் எங்கள் கோலம் கெடாமலும் பார்த்துக்கொள் புத்தாண்டே. சொமேட்டோவும் சுகியும் ருசி தரும், பசி போக்கும். ஆனால் சமையலறை மட்டுமே வாழ்வு தரும், உணர்த்திட வழிகாட்டு புத்தாண்டே. கடமையை மீறச் செய்யும், களவுக்கு வழிவகுக்கும் மதுவை துறந்து மானம் காக்க வழிகாட்டு புத்தாண்டே. கடமையை மீறச் செய்யும், களவுக்கு வழிவகுக்கும் மதுவை துறந்து மானம் காக்க வழிகாட்டு புத்தாண்டே. குனிந்த முதுகுடன் கூடையில் வியாபாரம், பழைய மனிதன் புதிய காய்களோடு வீதியில். குனிந்த முதுகுடன் கூடையில் வியாபாரம், பழைய மனிதன் புதிய காய்களோடு வீதியில். பேரம் பேசும் பேராளுமைக்கு உண்மையை உணர்த்திடு புத்தாண்டே. பேரம் பேசும் பேராளுமைகளுக்கு உண்மையை உணர்த்திடு புத்தாண்டே. ஊருக்கெல்லாம் சோறு போடும் உழவனின் வாழ்வை உயர்த்தி விடிக்க உரிய விலை கொடு புத்தாண்டே. ஊருக்கெல்லாம் சோறு போடும் உழவனின் வாழ்வை உயர்த்தி விடிக்க உரிய விலை கொடு புத்தாண்டே. மகிழ்வாய் மகிழ்வாய் மலர்வாய் மலர்வாய், எளியவனும் வலிமை பெறும் வாழ்வு தர மகிழ்வாய் மலர்வாய் புத்தாண்டே. இந்த புத்தாண்டில் புன்னகையை காட்டிலும் சிறந்த மருந்து மனதிற்கில்லை, உணர்ந்திடுங்கள். மனமில்லாமல் எதையும் செய்யாதீர்கள், அது கடமையாகிவிடும். உடைந்த மனம் ஒருபோதும் ஒட்டுவதில்லை, உடையாமலும் உடைக்காமலும் இருப்பதே நலம். யோசித்து பேசுங்கள், பலரின் இதயத்தை பதம் பார்த்துவிடும் சில வார்த்தைகள். ஆதலால் அனைவரிடமும் அன்பு காட்டி மகிழுங்கள். மகிழ்வாய் மகிழ்வாய் மலர்வாய் மலர்வாய் புத்தாண்டே. மகிழ்வாய் மகிழ்வாய் மலர்வாய். வாய்ப்புகளுக்கு நன்றி. அருமை அருமை. அதாவது கடைசியில் வந்தாலும் ஒரு சிறந்த ஒரு கவிதையை, அற்புதமான கவிதையை நமது செந்தில்குமார் எமது உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கடலூர் ஒருங்கிணைப்பாளர், கவிஞர், ஆசிரியர் மிகவும் அற்புதமான கவிதையை சொன்னாங்க. என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு, கூடுதல் சிறப்பு என்ன என்பது அவருடைய அந்த உச்சரிப்பு, அதை சொல்லக்கூடிய ஒரு விதம் ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சிறப்பான, சாலை ஓரங்களில் சருகாய் கிடப்பவர்களுக்கு வாழ்வளிக்கிறது. இது இன்னொன்று வந்து கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று அண்ணா சொன்னது, அன்று சொன்னது. ஆனால் அது இன்று தேவையான ஒரு அறிவுரையாக மாறி இருக்கிறது. அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். மாணவர்கள் கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்ட வேண்டும். உண்மையிலே இது ஒரு என்ன சொல்வது, ஒரு சொல், அடுக்கு சொல் மாதிரி பயன்படுத்தக்கூடிய செயல் கிடையாது. உண்மையிலே இன்றைய பள்ளி மாணவர்களுடைய நிலையை ஒரு ஆசிரியராக உணர்ந்து செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்ட வேண்டும் மாணவர்கள். அருமை. மனையை அளவாய் கிடைக்க வேண்டும். சிவகாசி தோழர்களின் வாழ்வு பத்தாப்பாய் மலர வேண்டும். பிராணவாயுவை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிறப்பு சிறப்பு. முக்கியமாக விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு சமூகத்துக்கு ஏற்ற கருத்துக்களை அருமையாக அடுக்கி தன்னுடைய கவிதையில் சொல்லியிருக்கிறார் செந்தில்குமார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றிங்க. கோவி மாசிலாமணி, முனைவர் கோவி மாசிலாமணி ஐயா அணிஞ்சிருக்கீங்க. ஐயா வணக்கம். ஆமா வணக்கம் வணக்கம். சரி, நாங்க நிகழ்ச்சியை முடிக்கிற தருவாயில நீங்க வந்துட்டீங்க. உங்களுடைய கவிதையை தாருங்க, நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். நன்றிமா, நன்றி. ஐயாவுடைய கவிதையை கேட்டுடலாம். சரிங்களா? மன்னிக்கிறேன், நான் மறந்து தூங்கிட்டேன். சரி, வாங்க 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 வாங்க, உங்களுடைய கவிதையை தாருங்கள், வாங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நடத்துகின்ற இந்த புத்தாண்டு கவியரங்கத்தில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க வாங்க. நிறுவன தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகிழ்வாய் மலர்வாய். தென்தமிழர் வாழ்க்கையிலே தெரிப்பதெல்லாம் பண்பாடு. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சிறப்பா கேக்குது, சொல்லுங்க. தென்தமிழர் வாழ்க்கையிலே தெரிப்பதெல்லாம் பண்பாடு, தினமுழைத்து உண்பதிலே திகட்டாது சாப்பாடு. ஒண்டிருக்கும் குடிசைக்குள் உழைவி வரும் பெருமகிழ்ச்சி, உறவினர்கள் வருகை என்றால் உள்ளத்தில் மறுமலர்ச்சி. வண்டி கட்டி வருவார்கள் தெருமுனையில் காத்திருப்போம், வாசலெங்கும் மாக்கோலம் வழி முழுதும் தோரணங்கள். பெண்டாட்டி பிள்ளைகளும் பெரியவரும் வருவார்கள், பெருகி வரும் சத்தத்தால் குடியிருப்போர் சூழ்வார்கள். பண்டங்கள் பரிமாற்றம் விளையாட்டு வேடிக்கை, பார்க்கின்ற அனைவரையும் உறவென்னும் வாடிக்கை. என்றைக்கும் மாறாத இயல்பான பழக்கத்தை எல்லாருக்கும் பறைசாற்றும் ஏற்றமிகு பெரு வாழ்க்கை. ஒன்றாகி உயிராகி ஒருங்கிணைந்து கொண்டாடும் உயர்குணத்தை கொண்டிருந்தோம், உலகத்தை இணைத்திருந்தோம். ஒன்றுமில்லை என்றாலும் உள்ளத்தால் மகிழ்ந்திருந்தோம், உரு பசியில் வருவோர்க்கும் உவகையுடன் உணவளித்தோம். என்றென்றும் குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கியது, என்றென்றும் குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கியது, அணையாத தீபமென சமுதாயம் விளங்கியது. அன்றாட பணிகளிலே அதிவேகம் வந்ததனால் அழகான வாழ்வெல்லாம் அவசரமாய் பறக்கிறது. அன்றாட பணிகளிலே அதிவேகம் வந்ததனால் அழகான வாழ்வெல்லாம் அவசரமாய் பறக்கிறது. பண்பாட்டை பறைசாற்றும் பழங்கால கொண்டாட்டம், பண்பாட்டை பறைசாற்றும் பழங்கால கொண்டாட்டம் பரன் மீது ஏறியதால் பண்பாட்டில் பெருமாற்றம். ஒண்ட வந்த பிடாரியை போல் ஒட்டிவிட்ட நாகரிகம், ஒண்ட வந்த பிடாரியை போல் ஒட்டிவிட்ட நாகரிகம் ஊராளும் நிலை இன்று ஓட்டிவிட யார் உண்டு? வருவாயா மலர்வாயா ஆங்கிலேய புத்தாண்டு, வருவாயா மலர்வாயா ஆங்கிலேய புத்தாண்டு, தருவாயா நல்வாழ்க்கை தரணியெல்லாம் உய்வதற்கு. பெரும் போர்கள் பிற்போக்கு சிந்தனையால் சில போர்கள், பெரும் போர்கள் பிற்போக்கு சிந்தனையால் சில போர்கள், பேராசைக்காரர்களின் பேச்சுகளால் வரும் போர்கள், பேராசைக்காரர்களின் பேச்சுகளால் வரும் போர்கள். தெருவெங்கும் மதச்சண்டை, இனச்சண்டை, மொழிச்சண்டை, தீராத சாதி சண்டை தீர்த்துவிடு அது போதும், தீராத சாதி சண்டை தீர்த்துவிடு அது போதும். தெருவோரம் உன் பெயரில் சிலை ஒன்று வைக்கின்றேன், தெருவோரம் உன் பெயரில் சிலை ஒன்று வைக்கின்றேன். தினந்தோறும் படைகளுண்டு எமக்கு என்றும் புத்தாண்டு. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வசந்தமே வருவாய், மனம் பரப்பி மலர்வாய். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 சிறப்பு. வாழ்த்துக்கள்யா, வாழ்த்துக்கள். அதாவது நன்றி. ரொம்ப ஒரு பழைய வாழ்க்கை முறையை சொல்லி கொஞ்சம் மனசை லேசா அசைச்சு பார்த்துட்டீங்க. என்னன்னா, வண்டி கட்டிட்டு வருவாங்க, எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. அவங்க வருவாங்களான்னு நம்ம தெருமுனையில நின்று இருப்போம். அவங்க வந்த பிறகு கொண்டாட்டம். அதுல ஒரு சிறப்பான இது என்னன்னா,
இங்க போடுற சத்தத்துல பக்கத்து வீட்டுல அக்கத்துல இருக்கிறவங்களாம் வந்துருவாங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு சத்தம் போட்டா பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவா, நான்சென்ஸ் அப்படின்னா நியூசன்ஸ்ன்னுவான். ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து நம்மளுடைய கொண்டாட்டத்துல மகிழ்ச்சியில பங்கு வகிப்பாங்க. எல்லாரும் இவங்க வந்திருக்காங்களா அவங்க வந்திருக்காங்கன்னு கேட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதாவது நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னாலும் அந்த மகிழ்ச்சி, அந்த இருக்கிறதை பகிர்ந்து கொண்டு இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வந்து போயிடுச்சு. உண்மைதான் உண்மைதான். அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். என்ன செய்வது, இந்த வேகமான வாழ்க்கையில அதெல்லாம் நாங்க நீங்க சொன்ன மாதிரி பரணை கட்டி வேலையில வச்சுட்டோம். அவ்வளவுதான். திரும்பி அந்த வாழ்க்கை வருமானது தெரியாது. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்களை. அதுதான் நன்றி, சிறப்பு. அந்த வண்டி கட்டி வர்றது மட்டும் இல்ல, வீட்டுல போட்ட சத்தத்தை கேட்டு மத்தவங்க எல்லாம் வந்து அந்த மகிழ்ச்சியில கலந்துக்குவாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அது உண்மையில அந்த காட்சி கண்ணிலே வருது. அப்படி ஆமா ஆமா, இதெல்லாம் எல்லாருமே அனுபவத்துல கலந்துக்குவாங்க. நம்ம அனுபவத்துல பட்டதுதான் இதெல்லாம். பட்டதுதான் இதெல்லாம். இன்னைக்கு சொன்னா அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே. ஆமா இப்பெல்லாம் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருந்தா அடுத்த வீட்டுல எரிச்சலா இருக்கும் அவங்களுக்கு. அது இந்த அடுக்குமாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், சென்னை மாதிரியான இடம் பாண்டிச்சேரியிலும் இருக்கும். அந்த அடுக்குமாடியில சத்தமே போட்டு சந்தோஷமா இருக்க முடியாது. உடனே அடுத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துருவான், என்ன ஒரு சத்தம். ஆமா கண்டிப்பா. பக்கத்து வீட்டுல எல்லாமே முதல்ல இணக்கமா அணுக்கமா யாரும் இல்லைங்க. அது வேற விஷயம். ஆமா ஆமா, அது வேற. எல்லாருமே யாருன்னே தெரியாதுன்னுவாங்க பக்கத்துல எதிரெல்லாம். அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை முறை. சிறப்புங்கய்யா, சிறப்பு. ஒரு தாமதமா வந்தாலும் ஒரு சிறப்பான கவிதை கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். ஒரு அருமையான இனிமையான ஒரு கவியரங்கினை நிறைவுக்கு கொண்டு வரும் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். மகிழ்வாய் மலர்வாய் என்ற ஒரு தலைப்பினை அளித்த போது எனக்கு எப்படி இருக்கும் இந்த கவியரங்கம் என்ற ஒரு தயக்கம் இருந்தது. அந்த மகிழ்வாய் மலர்வாய் என்ற தலைப்பில் மிகவும் அருமையான கவிதைகள், கவிநயமிக்க கவிதைகளை அற்புதமாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் நம்முடைய கவிஞர்கள். முக்கியமாக இந்த ஆண்டு எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு கவிதைகள் மிகவும் பொது நோக்கோடு, சமுதாய நோக்கோடு, சில ஒரு கிராமிய கலை வடிவிலும் சொன்னார்கள், கவிதை சொன்னார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. மனதிற்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு தெம்பூட்டக்கூடிய ஒரு கவிதைகளாக ஒவ்வொரு கவிதையும் அமைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், கவிஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய கவிஞர்கள் இங்கு வர இயலாமல் இருந்து விட்டது, என்னவென்று தெரியவில்லை. அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த கவியரங்கை நிறைவு செய்வோம். கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. பாட்டு பாடுறியாப்பா? அதான் அந்த பாட்டு கேட்டுடலாம். தம்பி பாட்டு கேட்டு. தம்பி அஜித்குமார் பாடுப்பா. ஐயா வணக்கம், நன்றிங்க ஐயா. என்னுடைய அம்மாவுக்காக நான் எழுதின ஒரு பாட்டு. சரிப்பா, சரி பாட்டு. தாய்க்கு ஒரு தாலாட்டு. தன்ன தனிமையிலே சோறாக்கும் நேரத்திலே ஏ முன்னே வந்து நின்னாய் தாயே, உனக்கு மகனாய் பிறந்தேனே நானே தாயே. பக்குவமாய் நீ இருந்து 10 மாசம் என்ன சுமந்து பெற்றெடுத்த செல்வமாய் பார்த்தாயே, முகத்தில் சிரிப்பினை பரிசாக தந்தாயே. தினம் தினம் நீ உழைத்து அழகாக என்ன வளர்த்து பள்ளிக்கு அனுப்பி வைத்த தாயே, உனக்கு ஈடு இணை யாரும் இல்லை தாயே தாயே. தன்ன தனிமையிலே உறங்கும் நேரத்திலே கண்ணுல நின்னுதான் பேசினாயே தாயே, வாழ்வை எனக்கு நீயும் தந்தாய் தாயே. எறும்பு அண்டாம சாதிசனம் பேசாம உத்தமனாய் வளர்த்து எடுத்த தாயே, எனக்கு மறு ஜன்மம் கொடுத்தவளும் நீயே தாயே. பொய்யேதும் பேசாம பொறாமை குணம் காட்டாம நேர்மையாக வளர்த்து எடுத்தாய் தாயே, உன்னால பாச மலையிலே நனைஞ்சேன் தாயே.
உணர்வுகளில் நீ இருந்து மேடையேற்றி அழகு பார்த்து சிந்தையிலும் கலந்தாயே தாயே, எனக்கு பாராட்டை பெற்று தந்தவளும் நீயே தாயே. எல்லாத்தையும் எனக்கு தந்து வெறுங்கையே நீ சுமந்து அழகாய் தந்த தாயே, உனக்கு பாறையே பரிசாய் தந்தேன் நானே தாயே. பெற்றெடுத்தவள் நம் உலகம், தாயை மதிப்போம், உலகை போற்றுவோம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா, நன்றி. வாழ்த்துக்கள் அஜித், வாழ்த்துக்கள். ஐயா ஒரு நிமிடம் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் என்பது ஒரு பாரம்பரியமான கலைகளையும் பண்பாட்டையும் உயர்த்தி பிடிக்கும் ஒரு மாபெரும் நிறுவனம், அமைப்பு. இதில் தலைவராக பயணிக்கக்கூடிய ஐயா, இப்பொழுது ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற மரிய டக்ளஸ் ஐயா அவர்கள் இணைய வழியில் எல்லா இதயங்களையும் திறந்து அவர்களுடைய எண்ணங்களை வண்ணங்களாக்க வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். மாதந்தோறும் உங்கள் இல்லங்களை கொள்ளை கொள்ளக்கூடிய இணைய வழி நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் பல்வேறு பணிச்சூழல் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை கவிஞர்களுக்கும் சான்றிதழ் தயாரித்து, ஏறக்குறைய அது ஒரு 2 நாள் பணியா இருக்கும்னு நினைக்கிறேன். சான்றிதழ் தயாரித்து அவரவர்களுக்கு ஒரு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்து தருவதாக அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. அவருடைய பணி பாராட்டத்தகுந்தது. அவருடைய வணங்கி அவருக்கு நம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கவிஞர்கள் பெருமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவருடைய பணி மீண்டும் தேவை. அத்தோடு உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் என்பது கலைவாணர் அரங்கில் 3 நிகழ்ச்சி. அந்த கலைவாணர் அரங்கம் அப்படிங்கிறது 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு நாள் வாடகை பெறும். அந்த வகையில 3 மாபெரும் நிகழ்ச்சிகள், மாபெரும் அமைச்சர் பெருமக்கள், பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கவிஞர்களை அணி திரட்டி மாபெரும் கலை நிகழ்ச்சிகளையும் நூல்களையும் வெளியிட்டு மிகப்பெரிய சாதனை படைத்து வருகிறது. மட்டுமல்லாது சர் பி.டி. தியாகராயர் அரங்கில் 2-3 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து 2 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றோம். அதில் வெளியிடக்கூடிய நூல்களில் எல்லாம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்து நடத்திய நிகழ்ச்சி என்று சான்றிதழும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த வாகினி ஸ்டுடியோ ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். பிரசாந்த்ங்களா? பிரசாந்த் அந்த திரையரங்கில் ஒரு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கின்றோம் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக. இத்துணை நிகழ்ச்சிகளுக்கும் மாபெரும் ஆணிவேராக இருந்து ஆலமரமாக இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்ற வெண்பா பாக்கியலட்சுமி நிறுவனர் அம்மையார் அவர்களை பாராட்ட வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் எறும்பை போல் சுறுசுறுப்பாக வலம் வந்து கொண்டே இருப்பார். எதை செய்ய வேண்டும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக செய்வது எப்படி என்பது அவருடைய சிந்தனை சுழலும். அவருடைய செயல்பாடுகள் அத்துணைக்கும் தோளோடு தோள் கொடுத்து செயலுக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஐயா தலைவர் மரிய டக்ளஸ், மகளிரணி தலைவர் திருமதி ஸ்ரீதேவி துரையரசு அவர்கள், தமிழ் மகன் இளங்கோ ஐயா அவர்கள் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களும் உதவிகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த தருணத்தில் நினைத்து பார்க்க வேண்டிய காலம். அதனால நிறுவனர் அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், மகளிரணி தலைவர் அவர்களுக்கும், உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் உள்ள அத்துணை ஆளுமைகளுக்கும் உங்க கவிஞர்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு இணைந்து பயணியுங்கள். நீங்கள் வேறு, நாங்கள் வேறு அல்ல. ஏனெனில் தமிழை நேசிக்கும் எல்லோரும் ஓர் தாயின் குழந்தைகள். ஆதலால் எல்லோரும் இணைந்து பயணிப்போம். வாருங்கள் கவிஞர் பெருமக்களை, நீங்கள் எல்லாம் பேராளுமைகள். தெரியும், கூடியமானவரை ஓர் ஆண்டிற்கு 2 நேரடி நிகழ்வுகள் நடைபெறுகிறது. தயவு செய்து நீங்கள் இதில் உறுப்பினராக இணைந்து அந்த நிகழ்ச்சிக்கு நேரில் வந்து இப்போ எல்லோரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிந்து விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், தமிழுக்கு அணி சேர்ப்போம். தமிழுக்கு பணி செய்வதே நம்முடைய தலையாய பணி என்பதை அந்த நேரடி நிகழ்வில் காண்பிப்போம் என்று கூறி ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கிய உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிறுவனர் தலைவர் மரிய டக்ளஸ் ஐயா அவர்கள், வெண்பா பாக்கியலட்சுமி அவர்கள் அத்துணை இதயங்களையும் வணங்கி நன்றிகளை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள்.
ஐயா சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. சொல்லுங்க சொல்லுங்க கருத்து சொல்லலாமா ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நாங்க வந்து ஒன்றாக வேலை செய்தாலும் வை டெக்ளஸ் ஐயா சரணா ஐயா எல்லாம் நாங்களாம் வேலை செஞ்சாலும் டெய்லி பார்க்க முடியாது. இந்த முகத்தை இந்த முகரக்கட்டையை பார்க்க முடியாது. இப்ப பாருங்க, மாதத்துக்கு ஒரு முறை நாங்க 21 நாளுக்கு ஒரு முறை முகரக்கட்டி பாக்குற பாருங்க. என்னவோ எங்கேயோ இருக்கிறோம். ஆனா கவிதை மூலியமா ஒருங்கிணைத்த உங்க அத்துணை கவிஞர்களுக்கும், கவிஞர் சாமானியமான இல்லை நீங்க, இதுக்கு நாங்க வந்து உட்கார்ந்து ஒரு இடமா உட்கார்ந்து உங்களை உங்க ஒருமுகப்படுத்தி செய்ததுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமை. ஏன்னா இதுக்காக எங்களை எழுத வச்சு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இதுக்காக ஒரு கருத்தை மனதில் வைத்து எழுத்தாக்கி அதை உங்களுக்கு சமர்ப்பித்து எங்களை ஊக்குவிக்கிற பாருங்க. உண்மையிலேயே இந்த வயதில் எங்களை சிறுவனாக்கிறீங்க. கொண்டாட்டிங்க இப்ப எங்களை சின்ன வயசு ஆக்கிட்டு ரொம்ப சிறப்பா நடத்துறீங்க. நீங்க நீடூழி வாழணும், வாழ்க வாழ்க வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி நன்றி. என்னன்னா, என்னதான் ஒரு கவியரங்கம் நடத்தினாலும் கவிஞர்கள் இல்லாத ஒரு கவியரங்கம் இல்லை. அதனால அது சிறப்பு. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்த கவியரங்கம் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்க தான் முதல், நாங்க அடுத்தது தான். வாழ்த்துக்கள், வாழ்த்து வாழ்த்து. சொல்லுங்க சரி, சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க. ஒன்றுமில்லை, இந்த புத்தாண்டில் எனது எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் நான் ஆசைப்பட்டேன். அதற்கு இந்த கவியரங்கம் இடம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் அவனு சொல்ல மறந்துவிட்டேன், எனது புனைப்பெயர் நான் ஜாக் என்று வைத்துக் கொண்டுள்ளேன். ஜூனியர் அப்துல் கலாம். அவர் வழி நடக்க வேண்டும் என்று. சிறப்பு சிறப்பு. எல்லோருக்கும் சொல்லியாச்சா இந்த தங்கள் கவிதையை தட்டச்சு செய்து அனுப்ப வேண்டும் என்று? ஆமா ஆமா ஆமா, அது சொல்லிடுறேன். சொல்ல மறந்து விட்டேன். சரி, ஓகே, மிக்க நன்றிப்பா. ஐயா சொன்னது மாதிரி அந்த கருத்தை சொல்லாம விட்டுட்டோம். என்னன்னா, இந்த கவிதைகளை இணைத்து ஒரு புத்தகமாக போடக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது. அதனால தயவு செய்து கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை ஒரு தட்டச்சு செய்து நம்முடைய பக்கத்தில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். வாங்கம்மா, வாங்க பேசுங்க. மீண்டும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தமிழ் பண்பாடு சங்கத்தில் எல்லோரும் இணைய வழியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னோட சிறு விண்ணப்பம், எல்லோரும் வந்து இணைய வழியை மட்டும் அல்லாமல் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் இணைந்து மற்றொரு நிகழ்வில் அனைவரும் கலந்து ஒன்றாக தமிழ் குடும்பங்களாக இணைவோம் என்று விரும்பிக் கொள்கிறேன். ஆகையால் எல்லோரும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்துடன் இணைந்து எல்லா நிகழ்வுகளையும் நேரில் இணைய மூலியமாகவும் நடத்துவது மட்டுமல்லாமல் இணைய வழியற்று நேர்வழியிலையும் எல்லோரும் கலந்து ஒன்றாக இணைவோம், தமிழ் உறவுகளை மேன்மேலும் பெருகுவோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி. மணிமேகலை ஐயா, ஒரு நிமிஷம். மணிமேகலை மேடம் ஐயா சொல்லுங்கள் ஐயா. எனக்கு ஐயா தலைவர்கிட்ட ஒரு சின்ன கோபம். சொல்லுங்க. வழக்கமா வந்து கோட்டு போட்டுட்டு வந்தா அசத்துவாங்க. அது மேடையில் கோட்டு இல்ல அதான் சொல்றேன். மேடையில கோட்டு போட்டுட்டு வந்து வியப்பில் ஆழ்த்தக்கூடிய தலைவர் அவர்கள் இந்த தடவை வெள்ளாடையில் வந்து என்னுடைய ஆடை மட்டும் வெள்ளை அல்ல, என் உள்ளமும் வெள்ளைதான் என்பதை காட்டிட்டாங்க. ஐயா கோட்டோட வந்து அன்போட கேட்டுக்கிறேன். வேற வேற எல்லாரும் பேசிட்டாங்க. அம்மா நவரத்னம்மா, நீங்க எதுவும் பேசுறீங்களா? வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. இந்த இணையதளத்தின் மூலம் இந்த கவிதை பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இணைய வழியில வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு முறை நல்லா சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நாங்களாம் தூரத்துல இருக்கிறதுனால நேரம் பார்க்க முடியாத வாய்ப்பாகி போயிருது. அதனால இந்த இணைய வழி நிகழ்வு வந்து தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். கண்டிப்பா 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 உங்களுடைய ஒத்துழைப்போடு நிச்சயம் இந்த இணைய, அதாவது இதனுடைய கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 3 வாரத்துக்கு ஒரு முறை நாம இதை பண்றோம். ஒரு 3 வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது 21 நாளுக்கு ஒரு முறை செய்யறோம். இடையில இந்த நிகழ்ச்சி வந்ததுனால கொஞ்சம் தள்ளி போச்சு. மற்றபடி 3 வாரத்துக்கு ஒரு முறை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறோம். உங்களுடைய அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம், நிச்சயமா செய்யணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். குறிப்பா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி தான். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்க.
சொல்லுங்கம்மா. வெண்பா பாகியலட்சுமி அவங்கள வந்து எங்களால பேச முடியல அவங்க கிட்ட எல்லாம். அவங்க அப்படியே அமைதியா அப்படியே இருந்தாங்க. அவ்வளவு நிகழ்வையும் அவங்க தான் நடத்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட ஆமா, எல்லாம் என்னன்னா எங்களால அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதுனால அவங்க ரொம்ப எப்பயுமே ஒரு இதுவா தான் இருப்பாங்க, ஒரு பரபரப்பா இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசவே முடியாது. மேடையில ஏறிட்டாங்களா அவங்க நெருப்பு மாதிரி ஆயிடும், கிட்ட யாரும் போக முடியாது. அவங்களையும் இந்த இணையத்துல எங்களோட கலந்துகிட்டு எங்களோட உரையாடல் பண்ண வேண்டிய கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி. பெண்ணாக ஐயா, இருந்து வணக்கம். இது செய்யறாங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். செந்தில்குமார் ஐயா, ஐயா வந்து வணக்கம். அப்படியே எனக்கு ஒரு எப்படின்னா ஸ்பார்க் ஆகுது. அவ்வளோ அழகா வந்து ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு நிகழ்வு அவ்வளோ அழகா சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம் உங்களை. சிறப்பு சிறப்பு. ஆமா ஆமா, சிறப்பா ஒருங்கிணைச்சார். அருமையான ஒருங்கிணைப்பு அவர். ஆமா ஆமாங்க, அழகான ஒருங்கிணைப்பு. ரொம்ப எனக்கெல்லாம் ஐயா, வணக்கம். நானே முதல்ல அப்பதான் நான் வந்து அதுல எல்லாம் கலந்துருக்கேன் ஐயா. சரிங்க சரிங்க. நீ மென்மேலும் கலந்துக்க எனக்கு கடவுள் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு. இந்த புத்தகத்துல போடுறது அது எப்பயா நடக்கும்? எதுக்குமா? கவிதையெல்லாம் புத்தகத்துல போடுறது. இல்ல இல்ல, அது கொஞ்சம் கவிதைகள் நிறைய சேர்ந்த பிறகு செய்யலாம். நான் சொல்றேன், நீங்க எது பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க சரிங்க. இப்ப ஐயா இவரு இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. இல்ல இல்ல ஐயா. ஐயா, வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க கருத்து சொல்லுங்க. வாங்க வாங்க ஐயா. இன்றைய நிகழ்வு ரொம்ப ஈர்ப்பா இருந்ததுங்க. சரி. ரொம்ப அருமையான ஒரு புத்தாண்டு நிகழ்வு. மனம் நெகிழ்ந்துட்டேன் நானு. உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பா பண்ணிட்டு வரீங்க. இது தொடரணும். உங்களுடைய தமிழ் சேவை தொடர வேண்டும். வாழ்க வளக என்று உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. செஞ்சியிலிருந்து ஐயா வந்து கவிதை படிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைந்த ஊர் அது செஞ்சு. அதனால சொல்லுங்க ஐயா. நீ கூறியது ஒரு கதிரவன் அவர்கள் கவிதை படிக்கும்போது சொன்ன இல்லையா, கதிரவன் இல்லாமல் உலகம் இல்லை, கதிரவன் இல்லாமல் கவியரங்கம் இல்லை. அதுவே ஒரு சிறப்பான கவியாக இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது அது. சரி சரி சரி. நன்றி 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 நன்றி. சரி, வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா செந்தில்? ஐயா முடிச்சுக்கலாங்க ஐயா. ஐயா முடிச்சுக்கலாங்களா? ஐயா ஒரு முடிச்சு விடலாமா ஐயா? அதாவது அம்மா ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க எல்லாரும் ராமநாதபுரத்திற்கு வரணும்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த புத்தாண்டுல. கண்டிப்பா வரோம்மா, கண்டிப்பா வரோம் வரோம் வரோம். செந்தில்குமார் ஐயா அவங்களுக்கும் சொல்றேன். சரிங்கம்மா சரிங்கம்மா, வரோம் கண்டிப்பா வரோம் கண்டிப்பா வரோம் வருவோம். ஒரு உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி அங்க நடத்துறோம். சரிங்களாம்மா? கண்டிப்பா வரோம். ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நானும் விடுக்கிறேன். என்னன்னா, பள்ளி மாணவர்கள் மட்டும் கலந்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம இணைய வழியிலே. ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா. பசங்க கொஞ்சம் தமிழ் பேசணும்ல, தமிழ் ஆர்வம் உள்ளவங்க இருப்பாங்க பசங்க இருந்தாங்கன்னா அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண முடியுதா பாருங்க. சரிங்களா? சரிங்கய்யா சரிங்க சரிங்க. சரிங்கம்மா, நன்றி நீங்க நன்றி. எப்பன்னு சொல்லுங்கய்யா, நம்ம அதை செஞ்சிருவோம். இல்ல இல்ல, நீங்க ஏதோ ஒரு வாரம் சொல்லுங்க. நம்ம எந்த வாரம் நம்ம பாத்துக்கலாம். நம்ம பள்ளி எனக்கு என்னன்னா, நம்ம பேசுறோம், நம்ம எல்லாம் ஒரு தமிழ் ஆர்வத்தோட இருக்கிறோம், பேசுறோம். மாணவர்களோட கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்கய்யா சரிங்கய்யா. சரி சரி நான் பாக்குறேன், முயற்சி பண்றேன். ஓகே, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா மார்ச் மாதம் நிகழ்வு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது உறுதிப்படுத்தல என்ன அந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்துடைய அடுத்த நேரடி நிகழ்வு மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை பிடி தியாகராயர் அரங்கில் மகளிர் தினத்தை ஒட்டிய ஒரு மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு நேரடி நிகழ்வை ஏற்பாடு செய்ய இருக்கிறது. நமது கவிஞர்கள் அனைவரும், அதிலும் ஒரு கவியரங்கம் இருக்கும். நமது கவிஞர்கள் அந்த கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும். சரிங்களா? நம்ம கலந்துட்டா நல்லா.
எல்லாரும் நம்ம இதயத்தால் இணைந்து இருக்கின்றோம். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். மகிழ்ச்சி. தமிழால் இணைந்து இருக்கின்றோம்னு சொல்லுவாங்க. அதை விட நாம ஒவ்வொருவரும் நம்முடைய உணர்வால் இதயத்தால் இணைந்திருக்கின்றோம். இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கின்றோம். அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. நன்றிங்க. சிலருக்கு ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்குதுங்க ஐயா. இதயம் கிடைத்தால் இணையம் கிடைக்கவில்லை. இணையம் கிடைக்க மாட்டேங்குது. நான் சமீபத்தில் நான் வெளியிட்ட நம்மை மாற்றிய உலகமயம் என்ற மரபு கவிதை நூல்ல நான் அதை எழுதியிருந்தேன். உலகமயம் இணையாது, உலகமயம் ஏது. உலக மனம் இணையாது, உலகமயம் ஏது. உலகமயத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் உலகமயம் உலகமயம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உலக மனம் இணைந்தால்தான் உலகமயம் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை நான் அந்த கவிதையில சொல்லியிருப்பேன். அதைத்தான் இப்போது நான் நினைவுபடுத்திக் கொண்டேன். நன்றி. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 136வது இணைய வழி நிகழ்வு மகிழ்வாய் மலர்வாய் என்ற புத்தாண்டு சிறப்பு கவியரங்கினை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த கவியரங்கில் கலந்து கொண்டு கவி பாடிய கவிஞர்கள் அனைவருக்கும் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனதுக்கு நிறைவான ஒரு கவியரங்கம், ஒரு மனதிற்கு நிறைவானது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கு தேவையான அனைவரும் இந்த சமுதாயம் எவ்வாறு முன்னேற வேண்டும், எவ்வாறு மாற வேண்டும் என்ற ஆசைகளை, லட்சியங்களை, செயல் திட்டங்களை, வாழ்த்துக்களை மிகவும் அருமையான கவிதையில் வடித்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். கவிஞர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு இணைய வழி நிகழ்வில், நேரடி நிகழ்வில் நாம் சந்திப்போம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாகவும் இந்த நிகழ்வின் தலைமை பொறுப்பேற்ற ஐயா தமிழ்மகன் இளங்கோ அவர்களின் சார்பாகவும் சிறப்புரை வழங்கவிருந்த திருமதி வெண்பா பாக்கியலட்சுமி அவர்கள் சார்பாகவும் நமது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கடலூர் மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.